कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्ततिधराणि तृष्णाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः ीलजनसुहृद्विजीर्जितक्रोधलोभैः परवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः आழ்வார் பெருமானார் ஜி திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனம் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய நம்முடைய எதிராஜ நாராயண ராமானுஜ தீர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே கிருதஜதா பூர்வமான கண்டத்தை சமர்ப்பித்து திவ்ய பிரபந்த தாரா என்கிறதான அற்புதமான இந்த சன்னிவேஷம் தன்னிலே இன்றைய தினத்திலே அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான வேத வச்சனம் போலே சதமானம் பவதி என்று சொல்லும்படியான 100வது நாள் உற்சவமாக அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்த நன்னாளாக இந்த தினம் வாய்த்திருக்கிறது. ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள்தான் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்திருந்தே எப்பொழுதும் நீ அவர்பால் சென்று அணுக கூசித்திரி என்று ஆச்சார சிரேஷ்டரான மணவாள மாமிகள் ஆழ்வார்களுடையும் அவருடைய அருளிச் செயல்களுடைய பெருமையும் எப்படிப்பட்டது என்பதை காட்டும் முகமான ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் புறவர்தாம் வாழி என்னதற்கு வாழியும் விட்டு அந்த ஆழ்வாருடைய சீசுக்திகளையும் அருளிச் செயல்களையும் ஒன்றாக அதை நினையாமல் வேறு விதமாக நினைத்து பேசுபவர்களை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் அற்புதமான விசாரம் பண்ணுகிறார் தன்னுடைய உபதேச ரத்தினமாலை என்கிற அற்புதமான பிரபந்தத்தில். அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய சிசுக்திகளை எல்லோரும் அனுபவிக்க வேணும், ஆனந்திக்க வேணும் என்கிறதான பெரிய உதாரமான தன்னுடைய திருவுள்ளத்தினாலே நம் ஜிஎல் சுவாமி ஒரு வருஷ காலம் இந்த அருளிச் செயலினுடைய அற்புதமான ஆழ்பொருள்களை எல்லோரும் அறிய வேணும் இந்த திருவுள்ளம் பற்றி இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு உற்சவத்தை நடத்தி அருள்கிறார். அதிலே 100வது தினமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே அடியேனுக்கு அந்த கைங்கரியம் பிராப்தமாய் இருப்பது என்பது நம்முடைய ஜி சுவாமியுடைய பரம கிருபை என்று வேறு மற்றொன்றும் எதுவும் இல்லை. அதிலே
இந்த அருளிச்செயல் வரிசையிலே முதலாயிரம் கிரமமாக முடிந்து அடுத்ததான 2000 என்கிறதான பிரகரணத்துக்கு சேர பாலன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோர் ஆரங்கம் கூற அவதரித்ததான அற்புதமான மங்கையர்கோருடைய 6 பிரபந்தங்கள் என்ன? அந்த பிரபந்தனிலே திருமொழி என்கிறதான அற்புதமான உயர்ந்ததான ஒரு பிரபந்தத்தினுடைய வைபவங்களை எல்லாம் இந்த சன்னிவேசத்திலே மகனியர்கள் பலர் அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெள்ளத் தெளிவாக எல்லோரும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒழுக வேணும் என்கிறதான திருவுள்ளத்தினாலே அப்படி செய்து வருகின்றனர். அதிலே கலியன் அருளி செய்ததான இந்த ஒலிமாலை, கலியன் ஒலிமாலை என்ன திருடாம் சப்தங்களினாலே நிறைக்கப்பட்டது திருமங்கை மன்னருடைய பிரபந்தம் என்பது எல்லோரும் அறிந்தது. ஆழ்வாரும் தன்னுடைய பிரபந்தத்திலே தானே அருளி செய்வதும் கட்கூடாக நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்ததான இந்த திருமொழி என்கிறதான பிரபந்தத்திலே திவ்ய பிரபந்தம் தன்னிலே இந்த தின விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது 1ஆம் பத்தினுடைய 10ஆம் திருமொழியாக அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான பதிகம் அனுபவிக்க பிராப்தமாகிறது. திவ்தேசங்களை பாடுவதையே, அதாவது அர்ச்சாவதார எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பே ஒரு வடிவமாக இருக்கக்கூடியவர் திருமங்கை மன்னன். அப்படிப்பட்ட அவர் திவ்தேசங்களை கிரமமாக மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று அந்த கிரமத்திலேயே வடக்கே பதரிகாசிரமம், அதாவது திருக்குருதி வதரி என்று தொடங்கி ஒரு திவ்தேசங்களாக அனுபவித்து வருகின்றார். அதிலே நம்முடைய அதாவது தென் தேசத்தினுடைய வடகோடியில் இருக்கக்கூடியது என்றதான பெருமை படைத்ததான வடவேங்கடம் என்று கொண்டாடப்படுகின்ற திருவேங்கடமுடையாருடைய அற்புதமான வைபவங்களை எல்லாம் இந்த 1ஆம் பத்தினுடைய கடைசியாதான இருக்கக்கூடியதான பதிகங்களிலேயும் காட்டி அடுத்த பதிகத்திலையும் காட்டி வருகிறார். அதிலே இதற்கு முன்பாக, அதாவது நேற்றைய தினத்திலே 1ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே அமைந்ததான பதிகத்திலே அதிலே திருவேங்கடமுடையாரிடத்திலே அதாவது ஆச்சரியமான விஷயம் சொல்றார். நம்முடைய வெறுமையை சொல்லி கைங்கரிய லாபத்துக்காக சரணம் புக்கார். இந்த பதிகத்தினுடைய, அதாவது 1ஆம் பத்து 10ஆவது பதிகத்தினுடைய திருமொழியினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த பதிகம் இதுக்கு வியாக்கியானம் அருளி செய்தாரான வியாக்கியான சக்கரவர்த்தி அரிட்ட நிவிருத்தி பிரார்த்தனை என்று ஒரு விஷயமாகவும், ஆழ்வாருக்கு பரபக்தியாதிகளை பிறப்பித்தது இத்திருமொழி என்றும் 2 விஷயங்களை காட்டுகிறார் இந்த பதிகத்தினாரே. இது 2 தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அனிட்ட நிவிருத்தி பிரார்த்தனை அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இஷ்டப்பிராப்தி அனிட்ட நிவிருத்தி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எது அனிட்ட நிவிருத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஆச்சரியமான பதில் இந்த இடத்தை காட்டுறார். என்றும் அதாவது பரபக்தியானது பிறக்கிறதுன்னு சொல்ல போறார். பிறந்தது இந்த பதிகத்தினாலே தெரிகிறதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சிட்டோம்னா, பரபக்தி என்று சொன்னால் என்றும் அவனை பிரிய முடியாததான நிலை எப்பொழுது பிறக்கிறதோ அதற்கு பரபக்தி என்று வேறு. சம்பிரதாயத்திலே பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்னெல்லாம் பொருளி செய்வார்கள். எம்பெருமானை விட்டு தரிக்கவில்லே, அவரை விட்டு பிரிய முடியாது என்று இருக்கக்கூடிய நிலைக்கு பரபக்தியின் பேர். அது இந்த பதிகத்திலே ஆழ்வாருக்கு பிறந்தது என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அது எப்படி வந்ததுன்னா அனிட்ட நிவிருத்தி பிரார்த்தனா பூர்வகமாக விஷயத்தை சொல்ல போறார். இனி சக்கரவர்த்தி, ஏதாவது வியாக்கியான சக்கரவர்த்தியுடைய அற்புதமான வைபவத்தினாலே ஸ்ரீசுக்தியினை கொண்டு இந்த பிரபந்தத்தை யதாமதி யத அவகாசம் இந்த கூட்டில விண்ணப்பிக்கிறேன். முதலிலே அற்புதமான பாசுரத்தினுடைய பெருமை. கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிரைவன் தன் தின்னாகம் விளக்க சரஞ்சல வைத்தாய்
விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியே இடரை களையாயே. அசுரமான இதுக்கு அவதாரிகையினுடைய துர்பாஷயத்தை சேவிப்போம். கண்ணார் பிரவேசம். தம்முடைய வெறுமையை சொல்லி கைங்கரிய லாபத்துக்காக சரணம் புக்கார். வெறுமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெறுமைன்னா சும்மான்னு அர்த்தம் இல்லை. சும்மாதான். எப்படி சும்மான்னா, தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எம்பெருமான் செய்த உபகாரத்திற்கு நாம் திருப்பி செய்வதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடியது வெறுமை. அதை கைமுதல் இல்லாமை என்று சொல்வார்கள். என்னிடத்திலே எம்பெருமானுக்கு கொடுப்பதற்கு என்று எதுவும் இல்லை. எதை கொடுத்தாலும் அது அவன்தான். என்னையே கொடுக்கறேன்னு சொன்னாலும் நானே அவன் சொத்து தான். அவன் சொத்து அவனத்தை நான் கொடுக்க முடியுமோ? கொடுக்க முடியாது. தம்முடைய பெருமையை சொல்லி கைங்கரிய லாபத்துக்காக சரணம் புக்கார். வாழ்வாருக்கு என்ன வேணும்? என்னிடத்தில் கைமுதல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப என்ன வேணும்? அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் இந்த இடத்துல. இஷ்டா பூர்த்தி வேணுமே. எது இஷ்டம்னு கேட்டார். கைங்கரியம் தான் இஷ்டம். அதை கைங்கரிய லாபத்துக்கு சரணம் புக்கார். இப்ப இந்த எம்பெருமான் திருவடிகளிலே அந்த கைங்கரியத்தை பெற வேணும், கைங்கரியத்தை பிரார்த்தித்த பெற வேணும் என்கிறார் ஆச்சார சட்டரான மணவாள மாமிகள் திருமந்திரார்த்தத்திலே. பிரார்த்தித்தே பெற வேண்டியதான அற்புதமான விஷயத்தை பெற்றே தீர வேண்டும் என்று இருப்பதினாலே அதுதான் இந்த இடத்தை சொல்றாரு. இந்த பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்திலே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கண்ணார் கடற்சூழ் இலங்கை கிரைவந்தன் தின்னாகம் விளக்க சரம் செல உய்த்தாய் விண்ணோடுறும் வெங்கட மாமலை மேய அண்ணாடியே நிடரை களையாயே. தம்முடைய பெருமையை சொல்லி கைங்கரி லாபத்துக்காக சரணம் புக்கார். எதை போலா அப்படின்னு கேட்கிறார். நமக்கு புரியணுமே. அப்ப எப்படி புரியும்? அதுக்கு வந்து சொல்றார். பாஷ்யக்காரர் சரணம் புக்கவனன் தரும் சுவாமி எம்பெருமானார் ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே பெரிய விராட்டியாரும் பெரிய பெருமாளும் ஆகிய இருவருடைய சேர்த்தியிலேயே நம் போல்வாருக்காக சரணாகதி அருட்டி தருள்கிறார். அப்படி பண்ண பொழுது சரணம் புக்க அனந்தரம் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணினார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஸ்தூல சூக்ஷ்ம ரூபையான பிரகிருதியை கடித்து தர வேணும். அவர் என்னென்ன பிரார்த்தனை பண்ணினார் அப்படின்னா, முதல் பிரார்த்தனை கேட்கிறார் எம்பெருமானார். முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணார்? ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாயான பிரகிருதியை கழித்து தர வேணும். ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூடியதான இந்த உடல், இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இதை எனக்கு கழித்து கொடுக்க வேண்டும் என்று முதல் பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் அகங்கார மமகாரங்களை கழித்து தர வேணும். நீ நுமதண்டிவைவே முதல் வாய்த்து என்று சொல்லப்பட்டதான அகங்கார மமகாரங்களை எல்லாம், ஏன்னா அது எவ்வளவு இருக்கிறதுனா எத்தனையோ காலமாக நம்மிடத்தை ஒட்டின்னு இருக்கக்கூடியது. அந்த அகங்கார மமகாரங்கள் ஒழிய வேண்டும் என்பது இரண்டாவது பிரார்த்தனை. அதை சொல்றார். அகங்கார மமகாரங்களை கழித்து தர வேணும். அடுத்தது மூணாவது, விரோதியை போக்கி தர வேணும். இது எல்லாமே விரோதி சுரூபம் தான். இது எல்லாமே விரோதியை போக்க வேண்டும் என்கிறதான பிரார்த்தனை தான். அப்ப இவருக்கு என்ன விரோதி அப்படின்னு கேட்கிறார். எது விரோதி? எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பவைகள் எவைகளோ அவைகள் எல்லாமே விரோதிகள் தான். அந்த விரோதிகளை எல்லாம் போக்கி தர வேணும், கழித்து தர வேணும். அடுத்து சொல்ல விரோதியை போக்கி தர வேணும். இப்ப இது மூணும் எதை போக்க வேண்டும் என்று மூணு விஷயம் சொல்றார். அடுத்து சொல்ல பரபக்தியாதிகளை பிறப்பிக்க வேணும் என்று அபேட்சித்தார் போலே. அடுத்ததாக என்ன சொல்றாரு? பரபக்தியாதிகளைனா எம்பெருமானை விட்டு, அதாவது பரபக்தி பரஜான பரமபக்திகளை அடியேனுக்கு உண்டாக்கி தர வேண்டும் என்கிறதான பிரார்த்தனை. அப்படிப்பட்டதார என்று அபேட்சித்தார் போலே, அபேட்சித்தார் கேட்டாது போலே இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஆச்சரியமான விஷயம் காட்டுறாரு இந்த இடத்துல. இப்ப எம்பெருமானுடைய இப்ப இவருக்கு என்னென்ன கழித்து தர வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் சொல்லிட்டார். இப்ப கழித்து தர வேண்டியவனான அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இவருக்கு இதெல்லாம் போக்கி தர வேண்டும் என்று சொன்னால் போக்கி தரத்துக்குரிய சக்தியை உடைத்தவனுக்கு என்று சிலவைகள்லாம் இருக்க வேண்டுமே, அவனுக்கு அதெல்லாம் இருக்கா என்று கேட்கிறார். அது என்னன்னா, விரோதி நிரசனசீலனாய் சர்வரக்ஷகனாய் ஆசிரித ஸ்பர்சமுள்ள திரவியத்தால் அல்லது தரியாதவனாய்
ஆசிரித சம்ஸ்லேஷைக ஸ்வபாவனாய் சர்வ சுலபனாய் உள்ள சர்வேஸ்வரன். 5 விஷயங்கள், 5 விதமான வைபவங்கள் இப்பொழுது எம்பெருமானுக்கு பத்தி இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. என்னென்ன 5 விதமான விபவங்கள் என்று சொல்றார். முதல்ல எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? விரோதி நிரசனசீலனாய். எம்பெருமான் என்ன பண்றான்? அடியார்களுக்கு ஏற்படுகின்ற விரோதி தடைகளை போக்குவதே தன்னிடத்திலே இயல்பாக உடையவன் எம்பெருமான். இது முதல் பெருமை. அடுத்தது முதல்ல எடுக்க சொல்ல, அடுத்து சர்வரக்ஷகனாய். சர்வரக்ஷகன்னா இவன் வேண்டினாலும் வேண்டாம இருந்தாலும் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிதான், அதனால்தான் அவனுக்கு சர்வரக்ஷகத்துவம். சர்வரக்ஷகனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். 2வது சொன்னார். அடுத்தது 3வது சொன்னார், ஆசிரித ஸ்பர்சமுள்ள திரவியத்தால் அல்லது தெரியாதவனாய். எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, ஆசிரிதர் அடியாருடைய கைப்பட்ட பொருள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அது இல்லை என்று சொன்னால் அவரால் தரித்திருக்க முடியாதாம். அதை இந்த சாதிக்கிறார். ஆசிரித சம்ஸ்லேஷைக்க ஸ்வபாவன். ஆசிரிதர், அதாவது ஆசிரித ஸ்பர்சம் உள்ள திரவியத்தால் அல்லது தெரியாதவர். அது இல்லாமல் அவனால தரித்திருக்க முடியாது. அடுத்தது இது 3வது சொல்றார். அடுத்தது சொன்னார், ஆசிரித சம்ஸ்லேஷைக்க ஸ்வபாவனாய். அதற்கப்புறம் அடியாரோடு கலத்தலே தனக்கு இயல்பாக உடைத்தவனாக இருக்கக்கூடியவன். இது 4வது. அடுத்து 5வது சொன்னார், சர்வ சுலபனாய் உள்ள. இவ்வளவும் இருந்தவன் போய் சுலபனா இருப்பானா? நிச்சயமா இருக்கிறா. எம்பெருமான் ஒருத்தன் தான் அப்படி இருக்கிறார். சர்வ சுலபனாய், அனைவருக்கும் எளிவரு இயல்பினர் அழுவார். அப்படி இவ்வளவு உயர்த்தியான குணங்களை உடையவன் ரொம்ப எப்படி இருக்கிறான்னா எளியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவனான அவன் சர்வேஸ்வரனை என்ன சொல்றான்? என்னுடைய விரோதியை போக்கி தரவோரும். அப்படிப்பட்ட எம்பெருமானே, உன்னிடத்திலே நீ எப்படிப்பட்டவன்னா, எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் பிரதானமாக 5 குணங்களை எடுத்து காட்டுறார். விரோதி நிரசன சீலன், சர்வரக்ஷகன், ஆசிரித ஸ்பர்சம் உள்ள திரவியத்தாலாத தெரியாதவன், ஆசிரித சம்ஸ்லேஷேக சுபாவன், சர்வ சுலபன் என்று சொல்லப்பட்டதான 5 பெருமைகளை உடையவனான நீ, சர்வர்க்கும் ஈஸ்வரனாக இருப்பவனான நீ என்ன செய்யணும்? என்னுடைய விரோதியை போக்கி தர வேணும். எனக்கு எது விரோதி என்று இருக்கிறதோ அதை போக்கி எனக்கு தர வேண்டும். அப்படி விஷயத்தை சொல்றார். அப்போ ஒரே இந்த இடத்துல கேள்வி, இவருக்கு என்ன விரோதின்னு சொல்ல போறார் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறோம். அதுக்கு சொல்ற, உன்னால் அல்லது செல்லாமையை பிறப்பிக்க வேணும் என்று அபேட்சிக்கா. ஆச்சரியமான விஷயத்தை என்னுடைய விரோதியை போக்கி தர வேணும்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது கேட்டால், இந்த ஒண்ணும் எனக்கு செய்யணும். என்ன செய்யணும்னா, உன்னை பிரிந்தால் வாழவே முடியாது என்கிறதான நிலையை எனக்கு உண்டாக்கி தர வேண்டும். அடுத்தது 2வது பிரார்த்தனை இதை கேட்க, அதை எனக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டார். இப்படி அழ்வார் இப்படி கேட்ட உடனே எம்பெருமான் சொல்றானா, உங்களுடைய சர்வ அபேட்சிதங்களையும் செய்கைக்கண்டோ நாம் இங்கே வந்து நிற்கிறது என்று திருமலையில் நிறையை காட்டி, ஓ அழ்வீரே, உம்முடைய அற்புதமான இந்த, அதாவது உமக்கு எது எது தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக வந்தோம் நான் திருவேங்கடத்தில உச்சியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று தன் நிலையை காட்டினான் திருவேங்கடமுடையான். அப்படி காட்டின அனந்தரம் இவர் திருவுள்ளத்திலே வந்து இவருக்கு பரபக்தியாதிகளை பிறப்பித்தான் என்கிறது இத்திருமொழியில். இப்படி இவர் சொல்லித்ததுக்கு அப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா, இவருடைய திரு உள்ளத்திலே வந்து இருந்து எம்பெருமான் ஆழ்வாருக்கு பரபக்தி பரஜான பரபக்திகளை உண்டாக்குகின்றதான பிறப்பிக்கிறார் என்று இந்த திருமொழியிலே காட்டுகிறது என்று அவதாரிகை எடுக்கிறார். உடனே இந்த ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு கேட்டார், ஒரே கேள்வி இந்த இடத்துல கேட்கிறார். பிரபன்னனுக்கும் உண்டு பக்தி, பக்திமானாகிற அதிகாரிக்கும் உண்டு. நமஸ்யந்தமா பக்தியா என்று 2 இடத்திலும் சொல்லால் என்றதினே. ஆச்சரியமான விஷயம் சொல்றார். என்ன விஷயம் கேட்கிறார் அப்படின்னு கேட்டார். பிரபன்னர்கள் எம்பெருமானை அடைவதற்கு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டதான கர்மயோக, ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் என்று சொல்லப்பட்டதான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ பிரபன்னர் என்று சொல்லப்படுகின்றவரான இவருக்கு ஆழ்வாருக்கு பக்தி என்பது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க.
இவர் பக்தி யோகத்தை அனுஷ்டித்து இருக்கிறாரா என்று கேட்கிறார். பக்தி உண்டா என்று கேட்க அதற்கு பதில் சொல்றார். பிரபன்னனுக்கும் உண்டு பக்தின்னு சொல்றார். பக்தின்னு சொன்னா ஏதோ பக்தி யோகத்தை அவலம்பித்து இருக்கக்கூடிய அதை கொண்டு எம்பெருமானை பெறலாம் என்று பக்தி சாதனமாக நினைத்தவர்களுக்குத்தான் அப்படி என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரபன்னனுக்கும் பக்தியானது உண்டு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பிரபன்னனுக்கு பக்தியானது இருக்கும்? பிரபத்திங்கிற சப்தம், பிரபன்னா என்ன அர்த்தம்? பிரபத்தி சப்தம் தெரிஞ்சால்தான் பிரபன்னனை பத்தி தெரியும். பிரபத்தினா என்ன அர்த்தம்? பிரபத்திங்கிற சப்தத்துக்கு சாமானிய அர்த்தம் எம்பெருமானை அடைதல்னு அர்த்தம், சிறப்பாக அடைதல்னு அர்த்தம். இன்னும் அத நம்முடைய ஆச்சாரியர்கள் தூய்மைப்படுத்தி காட்டார்கள். சொப்பிரவருத்தி நிவிருத்தி பிரபத்தி என்று தன்னுடைய முயற்சியிலிருந்து நிவிருத்தி அடைந்து இருக்கக்கூடியது எவனோ அதுக்குத்தான் பிரபத்தி என்று பேர். தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகி இருப்பதற்குத்தான் பிரபத்தின்னு பேரு. பிரபத்தி சப்த வாசகனே, பிரபத்திங்கிற சப்தமே எம்பெருமானை குறிக்கிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் தங்கள் வியாக்கியானங்கள்ல காட்டுறா. அது இன்னொரு விஷயம். ஆக தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடியவனுக்கு இருப்பவன் என்று சொல்லப்படுபவன் பிரபன்னன். அப்போ பிரபன்னன் என்று சொல்லப்பட்டவரான அவனுக்கு பக்தி உண்டா இல்லையா, பக்தி யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு இந்த ஒரு கேள்வி எழும். அப்படின்னு இந்த இடத்த பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். பிரபன்னனுக்கு உண்டு கொள்ள, பிரபன்னனுக்கும் உண்டு பக்தி, அவனுக்கும் பக்தி உண்டு என்று சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆச்சரியமான பதில் சொல்ற அரும்பதத்துல காட்டுறா. பிரபன்னனுக்கும் உண்டுன்னு சொல்லலாமா அப்படின்றத கேட்கும் பொழுது அப்போ அரும்பதத்தில் சில விஷயங்கள் எடுத்து காட்டப்படுது. இந்த இடத்துல அதுல சொல்லும்போது இந்த இடத்த காட்டுறார். எப்படி அப்படின்னா, பக்தியை உபாயமாக, அதாவது பக்தியை சாதன பக்தியா சாத்தியோபாயமாக பக்தியை வைத்துக் கொண்டே எம்பெருமானை அடையலாம். எம்பெருமானை உபாயமாக அல்லாமல் பக்தியை உபாயமாக வைத்து வரக்கூடியது சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயமாக பற்றுதல் அப்படிங்கிறதான உபாசனை, அவனுக்கு உபாசகன் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட உபாசனுக்கு போலே எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்கக்கூடியவன் பிரபன்னன். அப்ப பிரபன்னங்கிற சப்தம் தான் என்ன அர்த்தம்? வேறு உபாயம் ஒன்றும் இல்லை, எம்பெருமானே உபாயம் என்று இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் பிரபன்னன் பேர். அது இல்லாதவன் பக்தி யோக நிஷ்டன் தான் சொல்லப்படும். இப்ப அவனைத்தான் பிரபன்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பிரபன்னனுக்கும், அதாவது எம்பெருமானையே உபாயம் என்று எம்பெருமானே வழியாக பற்றி இருக்க, ஆறும் பேரும் அவனே என்று பற்றி இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கும் பக்தி உண்டு. அவனுக்கு இதுதான் அவனுக்கு உபாயம் ஆகிறது. அதனாலே இவனுக்கு அது என்ன ஆகிறதுன்னு கேட்டார், ஸ்வயம் பிரயோஜனமாக மாறுகிறது. ஒரு பலனை உத்தேசிச்சு அல்லாமல். ஸ்வயம் பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? தனக்கேயாக எனை கொள்ளும் ஈரேன் அழ்வார். ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா எம்பெருமானத்திலிருந்து தனக்கு ஒரு அபேட்சிதம் கைங்கரியத்தை தவிர வேறொன்று இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வயம் பிரயோஜனம்னு வேறு. அதை இந்த இடத்தை எடுத்து காட்டார். ஆக எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கும் பக்தி உண்டு. இல்லை, பக்தியை உபாயமாக வைத்து எம்பெருமானை அடைய வேண்டும் இருக்கக்கூடிய உபாசகனுக்கும் பக்தி உண்டு. ஆனால் அந்த பக்தியை காட்டிலும் இந்த பக்தி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது சாத்தியோபாயமான பக்தி, இது ஸ்வயம் பிரயோஜனமானது அப்படின்னு விஷயத்தை எடுத்து காட்டுறார். இவனுக்கு அது ஸ்வயம் பிரயோஜனம் ஆகிறது. எப்படி? ஆச்சரியமான ஒரு கீதா சாஸ்திரத்துடைய வச்சனத்தை கொண்டிடுகிறார். சத்ததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஸ்ச திருடப்பிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியுக்த உபாசதே. அற்புதமான கீதா சாஸ்திரத்துடைய ஒரு ஸ்லோகம். அதாவது எம்பெருமான் என்ன சொல்றான்னா, சததம் கீர்த்தயந்தோ மாம், என்னை யார் ஒருவன் எப்பொழுதும் பக்தியோட தூய்மையோட என்னை புகழ் பாடுகிறானோ அப்படிப்பட்டவர் எதந்தஸ்ச திருடபிரதாக என்னை பாடுவதை இருந்து கொண்டு அதிலே உறுதியான எண்ணத்தோடு கூடியவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட அவனுக்கு நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா, என் திறத்திலே முயற்சியோடு இருக்கக்கூடியவனான அவன், என்னை வணங்குபவன் இருப்பவன், என்னை உருப்புகிறானோ எவன் என்னை உபாசிக்கிறான் என்று
இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். இந்த இடத்தை சொல்லும்போது என்ன சொல்றார்? உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் தான் உதாகரிக்கிறார். ஆனா வியாக்கியானத்தை என்ன பண்றாருன்னா, நமஸ்யந்தமாம் பக்தியா என்று இரண்டிடத்திலும் சொல்லார் என்றது சொல்லிட்டார். இரண்டிடத்திலும் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகம் இதற்கு முன்னால் இருந்ததான ஸ்லோகம் இந்த ரெண்டு இடத்திலையும் ஆகிறது இது விஷயமாக காட்டப்படுகிறது என்று இந்த இடத்தை எடுத்து சொல்றாராம். அது எப்படி பார்க்கலாம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் இருக்கு, மகாத்மா நஸ்துபாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ரிதா பஜந்தனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமோவ்யயம். சாரதிக்கு பார்த்தனுக்கு சாரதி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, உயர்ந்ததான சுபாவத்தை சுரூபத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள் மகாத்மாக்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா, எல்லாமே என்னாக அவர்கள் நினைத்து கொண்டு காரணம் அழிவற்றதாக என்னை அறிந்து பக்தி தவிர வேறொன்றில் நெஞ்சில் செலுத்தாதவர்களா என்னிடத்திலேயே பக்தி செல்பவர்களாக இருக்கிறார்கள். இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பஜந்த அந்நிய மனசோ ஞாத்வா, என்ன என்னை தவிர வேறொன்றை உபாயமாக பற்றாதவர்கள் என்று நடத்த விஷயத்தை எடுத்து காட்டுறாங்க. ஆக இப்போ இவருக்கு இங்க சொல்லப்பட்டது பக்தி உபாசனபரமாக வைத்திருப்பவர்களுக்குத்தான் என்பது அல்ல, பக்தி ஏற்படும் அல்ல, பிரபன்னனுக்கும் பக்தியானது உண்டு. எப்படி உண்டு என்பதற்கு அவனையே உபாயமாக பற்றி இருப்பவர்களுக்கும் பக்தியானது உண்டு. ஆனால் அவர்கள் பக்தி யோகத்தை செய்கின்றவர்கள் உபாசனையினாலே தன் முயற்சியினாலே அடைகிறார்கள். இவர்கள் தன்னுடைய முயற்சியை தவிர்த்து எம்பெருமானுடைய அருளை வேந்து பெற்றிருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆக இரண்டிடத்திலும் சொல்லார் என்றது இதே என்று சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறார். அற்புதமான முதல் பாட்டினுடைய வியாக்கியானம். கண்ணார் கடல் கண்ணார் கடல் கண்ணார் கடல் சூழ் அப்படின்னா வியாக்கியானம் பண்ணினார். எம்பெருமானே இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கண்ணென்று இடம் இடம் மிக்கிருந்துள்ள கடல். கண் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இடம்னு அர்த்தம். இடம்னா என்ன அர்த்தம்? பெரிய இடம்னு சொல்றோம் இல்லையோ, நிறைய இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ன்னு சொல்றாரு இல்லையோ, அப்படி இருக்கக்கூடியதான கடல். பூமியில் வர்த்திக்கும் பதார்த்தங்களிலும் ஏற்றம் உண்டிரே கடலில் வர்த்திக்கும் அவை. பூமியை காட்டிலும் சமுதிரத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. என்ன பெருமை உண்டுனா, பூமியில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை காட்டிலும் கடலில் வர்த்திக்கக்கூடிய பதார்த்தங்கள், கிடைக்கக்கூடிய பொருள்கள், ஏராளமான பொருள்கள் கடல்ல வர்த்தித்தற்கு இருக்கிறது என்ன இப்ப சொல்ல போறேன். அப்போ அதனால என்ன எடுத்தோம்னு கேட்டா, பூமியை காட்டிலும் கடலினுடைய பெருமை என்ன இருக்குன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல கண்ணோர் கடல், இடத்தை உடையதான, ரொம்ப பெரிய இடத்தை உடையதான கடல், இடத்தை உடையதான பரந்த பரப்பை உடையதான கடல் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆக கடலில் வர்த்திக்கும் அவை அவற்றுக்கெல்லாம் வேண்டுமிடம் போந்திருக்கும் அன்றிக்கே, இது ஒரு அர்த்தம். கண்ணார் கடலுக்கு இது ஒரு அர்த்தம். இரண்டாம் அர்த்தம் சொல்றாரு, வைத்த கண் வாங்க ஒண்ணாதபடி தரிசனீயமான கடல் என்னவுமா. சமுதிரத்தை போய் பார்க்கணும்னா இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப எப்படி பார்க்கிறோம்? அதையே பார்த்துட்டு இருக்கோம். கண் இமை கொட்டாமல் அதையே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான தரிசனீயமான, கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதாக அமைந்ததாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதானது என்று அடுத்த விஷயம் சொல்றாரு. அப்ப தரிசனீயமாகவும் இப்படி இருக்கிறது. வைத்த கண் வாங்க ஒண்ணாதபடி தரிசனீயமான கடல் எதமா. அக்கடலை அகழாக உடைத்தாகையாரே அறனுடைத்தாய் இருக்கிற லங்கைக்கு நிர்வாகனாய். எல்லா ஊருக்கும் எது அரண் வேணும்னா மதில் சுவர் தான் அரணா இருக்கும். ஆனா லங்கைக்கு மட்டும் எதுடா மதில்னா சுத்தி இருக்கக்கூடிய சமுத்திரம் தான் அதுக்கு மதிலாகவே இருக்கிறது. எப்பொழுதும் அதை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. இப்ப அதை சொல்ற கண்ணார் கடல் என்று சொல்லி என்ன பண்ற, கண்ணார் கடல் சூழ். அடுத்து சொல்றாரு இலங்கைக்கு, இலங்கைன்னு சொல்ற இலங்கையினுடைய பெருமையை சொல்றாரு. எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ஆக அக்கடலை அகழாக உடைத்தாகையாரே அரணுடைத்தாய் இருக்கிற லங்கைக்கு நிர்வாகனாய், அதுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனான அத்தால் அபிமானித்திருக்கிற ராவணனுடைய, இதுக்கெல்லாம் நானே தலைவன் என்று
செருக்குத்திருந்தவனான ராவணன். அப்படிப்பட்டவனான அவனுடைய தின்னாகம் இத்தியாதி அவனுடைய என்ன பண்ணானா, பிரம்மாஸ்திராதிகள் வாய்மடியும்படி தேவதைகள் வரத்தாலே தின்னிதான உடலானது பிளக்கும்படியாக அம்பு செல்லும்படியாக நடத்தினாய். பிரம்மாவிடத்திலிருந்து வரம் பெற்று வந்துட்டான். வரம் பெற்று வந்ததுனால இப்ப பிரம்மாவனுடைய வரத்துக்கு ஒரு கொத்தையும் வரக்கூடாது. இப்ப பெருமான் அவன் கொடுத்த வரமும் வாழ்ந்து போக வேண்டும், பிரம்மாவுக்கும் வாழ்ச்சி ஏற்படணும், அந்த வரத்துக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி இவன் நிரசனமும் பண்ணியணும். ரெண்டு விஷயம் இப்பொழுது இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக அதை இந்த இடத்துல சொல்றார். ஆக பிரம்மாஸ்திராதிகள் வாய்மடியும்படி தேவதைகள் வரத்தாலே தின்னிதான உடலானது அப்படி வரத்தை பெற்றிருந்தவனான அந்த ராவணனுடைய உடல் இரண்டு கூறாக பிளக்கும்படியாக அப்படிப்பட்டதான ரெண்டாகம் பிளக்க சரம் செல உயித்தாய். அதெல்லாம் பிரம்மாஸ்திரம்லாம் பயணத்து போயிடுத்து. ஆக அதையெல்லாம் போய் ஒன்றுமில்லாமல் பண்ணி அவ தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாள். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான், விளக்கும்படியாக அம்பு செல்லும்படியாக நடத்தினாய். கண்ணார் கடல் சோழங்கை கிழவன் அடுத்து சொன்னார். விண்ணோர் இத்தியாதி ராவணனாலே குடியிரை பிழந்த தேவதைகள் இப்போது வந்து ஆசிரியிப்பார்கள் ஆயிற்று. என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, அப்படி பண்ண போது என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, ராவணனுடைய பெரியதான அவனுடைய இந்த கொடியதான தன்மையினாலே இவர்கள் எல்லோரும் தாங்கள் வசித்து வந்த இடங்களை எல்லாம் உலகங்கள் எல்லாம் இழந்தவர்களான இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணானா, அவற்றை பெறுவதற்காக வந்தாள். எங்க வந்தாள் அப்படின்னு கேட்டா, ராவணனாலே குடியிருப்பிழந்த தேவதைகள் இப்போது வந்து ஆசிரியிப்பார்கள் ஆயிற்று. எங்க ஆசிரியிப்பார்கள் ஆயிற்று, பிரம்மாதிகள் ஆசிரியிக்கும் சுவாவனாய் திருமறையை வாசஸ்தானமாக கொண்டு சன்னதி பண்ண நிருபாதிக பந்துவே. இவர்கள் எல்லாம் இப்போது இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், திருமலைக்கு வந்திருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறாளாம். எந்த தேவர்கள், ராவணனாலே விரட்டப்பட்டு தங்கள் இருப்பிடத்தை இழந்தவர்களான தேவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன பண்றா, தங்களுக்கு வேண்டியது பெற வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமுடையார் இடத்துல வந்து நிற்கிறார்கள் இந்த இடத்துல. அப்படி சொல்றாள். அப்படி பண்ணின நிருபாதிக பந்து, உபாதிக பந்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, மற்ற உறவுகள் எல்லாம் நமக்கு எல்லா உறவுகளும் என்னது, நாம் உருவாக்கி கொண்டவை, ஏதோ ஒரு விஷயத்திற்காக உருவாக்கி கொண்டவை. எம்பெருமானோடு நமக்கு உண்டானதான உறவு உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாததான உறவு. அதுதான் நிருபாதிக்கம். ஒரு உபாதியினாலே வந்தது அல்ல, ஒரு உபாதியினாலே வராததான அற்புதமான பந்தம் என்போ அது நிருபாதிக பந்தம்னு பேர். அப்படிப்பட்டதான நிருபாதிக பந்தம் உடையவனே என்ன விஷயத்தை இந்த இடத்த சொல்றார். அப்படிப்பட்டவனே என்று அடுத்த விஷயத்துக்கு வந்துவே. அடியே நித்தாதி இங்குத்தை இருப்பு இடர் என்று என் நெஞ்சிற்பட்ட பின்பு என் கைங்கரிய விரோதியை போக்கி அருள வேணும். எம்பெருமானே இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இவாள்லாம் வந்திருந்து கேட்கிறாள், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருப்பதே துன்பம் என்று இருக்கக்கூடியவர், இது என் நெஞ்சில் பட்டு விட்டதுனாலே இப்பொழுது எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்னா, உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு என் கைங்கரிய விரோதியை, அந்த கைங்கரியம் செய்யாமல் செய்வதற்கு தடையாக எது எது இருக்கிறதோ அந்த விரோதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணி போக்கி அடிய எனக்கு அருள் பண்ண வேண்டும் என்று முதல் பாசுரத்தினால ஆச்சரியமான விஷயத்தினை பிரார்த்தனை பண்ணினார். நீ அடுத்ததான இரண்டாவது பாசுரம். இலங்கை பதிக்கெண்ணிரையாய அரக்கர் குலங்கெட்டவர்மாட குடிகொள் திணித்தாய் விலங்கல் குடிமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளப முடியாய் அருளாயே. இந்த பாட்டுல என்ன சொன்னார், வியாக்கியானம் பண்ணார் இந்த இடத்துல. இப்பாட்டிலும் கீழ்பாட்டிலும் இப்பாட்டிலும் அவனுடைய விரோதி நிரசன சீரதியை சொல்லி என துக்கத்தை போக்கி தர வேணும் என்கிறார். முன்னாடி பாசுரத்துல இந்த பாசுரத்தை என்ன சொல்றார், என்னுடைய கைங்கரியத்துக்கு விரோதியாக எது இருக்கிறதோ அதை போக்கி தர வேண்டும் என்று இந்த பாசுரமும் அதே தான் பிரார்த்தனை பண்றார். இந்த பாசுரத்தை எப்படி சொல்றார், இலங்கைப்பதி இத்தியாதி ராவணனுக்கு முன்பு குடியிருந்து போன்ற மாலி பிரபுதிகளை நிரசித்தபடியே சொல்லுகிறது. எம்பெருமான் ஏதோ இப்பொழுது ராவண சம்ஹாரம் பண்றான் இலங்கையில் நினைச்சுக்க கூடாது. ராவணனுக்கு முன்பேயே அங்கு இருந்தவர்களான மாலி முதலான மாலி பிரபுத்திகள்
என்று சொல்லப்பட்டவர்களான மற்றவர்கள் யார் யார்கள் அந்த இடத்துல இருந்தார்களோ அவர்களை எல்லாமே இந்த இடத்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல அவர்களையும் எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த இடத்துல மாலி சுமாலி முதலானவர்களை எல்லாம் எம்பெருமான் முன்பே அழித்தபடி அதை இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லி அடுத்து சொல்றார். புற்றானது என்றும் துட்ட சர்ப்பங்கள் மாறாதே போருமா போரே என்று மக்கள் ராட்சசருக்கு குடியிருப்பே ஆயித்து போர்வது. ஒரு புத்து இருக்குன்னா அந்த புத்துல என்ன இருக்கும்? கொடிய விஷம் உள்ள பாம்பு தான் இருக்கும், நல்லா தெரியும். அந்த மாதிரி கொடிய விஷம் உள்ள இடம் இருக்குன்னா லங்கா. அதுல என்ன இருக்கும்? ராவணன் இவாழ்தானே திருப்பி இருப்பா, வேற யார் இவாள் இருப்பாள் என்ன விஷயத்தை சொல்றார். ஆஹா, அப்படிப்பட்டதான எப்பொழுதுமே இந்த இலங்கை நகர் அரக்கர்களுக்கு குடியிருப்பாக இருக்கும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான அடுத்த சொல்றார். குலம் கெட்டு பாதாளத்திலே புக்கு ஒழிப்பாரும் பட்டு போவாருமாம்படி துஜமான பெரிய திருவடியே. சில பேர் அவனுக்கு பயந்து என்ன பண்றார்? பாதாளத்தை போய் பூந்துக்கிறார். சில பேர் போய் என்ன பண்றா? எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறார். அதனால என்ன ஆயிடுறதுன்னா, இப்படி சில பேர் போறா, சில பேர் அப்படி போய் போறா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் அழிஞ்சே போறா. இப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் எப்படி வந்தான் அப்படின்னு இந்த இடத்த கேட்கிறார். துஜமான பெரிய திருவடியை சுழற்றி கொடு திரிந்தவனே, எம்பெருமான் கருடாருடனாய் வந்தவுடனே இப்படி பயம் கொள்ளும்படியாக ஆயிற்று. திரிந்தவனே எப்படி? கீர்த்தி பூதா பதாகாம் லோகே பிராமயதி பிரபு. ஆச்சரியமான அயோத்தியா காண்டத்துடைய ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். யாருடைய ஸ்லோகம் அப்படின்னு கேட்டா, சுமித்ரையானவள் கோசலையின் இடத்துல ராமனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாள். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டார். புகழாகிறதான கொடியை லோகம் முழுக்க பறக்க விட்டு இருப்பவன் ராமன். அதுக்கப்புறம் என்ன இருக்கான்னா, அவன் எப்படிப்பட்டவன் தான்? ரமாயதி பிரபு தாம் சத்தியவிரதா, சத்தியமே வடிவெடுத்தவன் எம்பெருமான். பரஹா கிண்ண பிராப்தா நவாத்மஜா. அடுத்த கேள்வி கேட்கிறார். உண்மை உரைத்தல் தான் சத்தியவிரதன். பொய்யெல்லாம் உண்மையை தவிர வேறொன்று பேச அறியாதவன். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவனான ராமனுக்கு எந்த புகழ்தான் கிடைக்காது என்று சுமுத்திரை கோசலிடத்தை சொன்னதான விஷயத்தை எடுத்து சொல்றார். அப்படிப்பட்டதான எம்பெருமான் என் விஷயத்தை எடுத்து சொல்றார். பிரபு. அடுத்து விலங்கலில் இத்தியாதி. திருவேங்கடம் என்று திருமலைக்கு பேர் உண்டாக தன்மேல் சஞ்சரிக்கிற சந்திராதித்யர்களுக்கு நேர்கொடு நேர் ஒண்ணாதே விலங்கி போக ஓங்கின சிகரத்தை உடைய. ஆச்சரியமான விஷயம் சொல்றார். அப்பு அரும்பதத்திலே ஆச்சரியமான விஷயம் காட்டப்படுகிறது. விலங்கல்னு இங்க சொல்லிவிட்டார். விலங்கல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். விலங்கல் என்று சொன்னால் இப்ப திருவேங்கடம்னா மலையும் தெரியுது. இப்ப விலங்கல்னு சொல்றாரு, திருவேங்கடம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, விலங்கல்னு சொல்லிட்டா மலையின் பொருளானது தன்னிடையே சித்திக்கிறது. அப்ப என்ன சொல்றார்? விலங்கல் என்று பர்வதத்துக்கும் பேராகையாரே திருவேங்கடம் என்றத்தோடு பௌனருத்தியம் வரும் என்று விலங்குதலை இங்கு சொல்லுகிறது என்கிறார். அற்புதத்தை காட்டுறது. அப்ப இந்த இடத்துல ஏன் மலை என்று சொல்லாமல் விலங்கல் என்று சொல்றாரா? புனருக்தி சொன்னதையே திருப்பி சொல்வதாக இருக்கக்கூடாது என்று திருவுள்ளம் பற்றதாலே இப்படி சொல்லுகிறார் என்று அரும்பதத்தில விஷயம் காட்டுறார். ஆக அப்படிப்பட்டதாக திருவேங்கடம் என்று திருமலைக்கு பேருண்டாகையால தன்மேலே சஞ்சரிக்கிற சந்திர ஆதித்யர்களுக்கு நேர்கொடு நேர் போக ஒண்ணாதே விலகி போகும்படி ஓங்கின சிகரத்தை உடைய. அந்த திருவேங்கடம் எப்படி இருக்கு? எவ்வளவு பெரியதான திருவேங்கடம். சந்திர சூரியர்கள் சஞ்சரிக்கும் போது என்ன பண்றானா, அங்கிருந்து அந்த மலை கிட்ட வரும்போது சாஞ்சிட்டு போறான். அது மேல ஏறி போகிறதுக்கு அவளால முடியல. அப்படிப்பட்ட பெருமை உடையதானா அலங்கலில் இத்தியாதி. லட்சணத்துக்கு மாலையிட்டு முடிசூடி இருக்கிறேன் நீ இனி என் விரோதியை போக்குகைக்கு என்று ஒன்றில்லை. என் பக்கத்திலே கிருபையை பண்ணி அருள வேணும். இப்ப நீ திருவேங்கடத்துல எதுக்கு நிக்கிற? ரட்சிப்பதற்காகத்தானே இந்த இடத்துல நிக்கிற. அதுக்கு மாலையிட்டு முடிசூடி இருக்கிற திருவேங்கடத்துல. அப்படிப்பட்டவன் நீ விரோதியை போக்குகைக்கு என்றென்றில்லை. என்னிடத்த விரோதியை போக்கணும் என்பது கூட இல்லை. என்ன செய்ய வேண்டும்? என் பக்கத்திலே கிருபையை பண்ணி அருள வேண்டும். உன்னுடைய கருணை என்பது என்னிடத்தில் இருந்தால் போதும், அதுவே தானா விரோதி தரிசனமாக மாறிடும். அதனால அதை கூட கேட்கவில்லை. விரோதியை போக்குவதற்காகத்தான் திருமலையிலே நின்று இவர்களுக்கெல்லாம் ராவணனால் இடர்பட்டவர்களுக்காக இங்க நிற்கிறாய். அவர்களுக்கு விரோதி தரிசனம் பண்ற. எனக்கு அது கூட எனக்கு தேவையில்லை. என் பக்கத்திலே
கிருபையை பண்ணி அருள வேணும் என்று இந்த இரண்டாவது பாசுரம் கேன பிரார்த்தித்தார். அடுத்ததான மூன்றாவது பாசுரம், நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏறார் இளந்தளிர் மேல்து இழந்தாய் சீரார் திருவேங்கடமா மலைமேவே ஆரா முதலே அடியே கருளாயே. அடுத்த விஷயம் சொன்னார். சர்வ ரட்சகனாய் பூமிக்காக நிர்வாகனாய் இருந்தபடியை சொல்லுகிறது. எம்பெருமான் இந்த பூமியை எப்படி ரட்சித்தான் என்கிறதான விஷயம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறதுன்னு அவதாரிகை. நீராடி தித்யாதி ஜலராசியை உடைய கடனும் அதுக்கு உட்பட்ட பூமியும் இத்தையுடைய வயிற்றிலே வைத்து தீர்த்த நிலம், அதாவது தீர்த்தத்தாலே நிரப்பப்பட்ட சமுத்திரம், அதுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த பூமி இத்தை அடைய இத ரெண்டையும் எம்பெருமான் என்ன பண்ணா? தானே உண்டு உவிழ்ந்தான் அளந்தான். அதை இந்த இடத்தை காட்டுறார். வயிற்றிலே வைத்து எரித்தியாதி கண் வளர்ந்து கருளுகைக்கு ஈடான அழகை உடைய ஆளின் முகிழ் விரிந்த வளவான தளிரிலே கண் வளர்ந்து, அதனால என்ன பண்ணா எம்பெருமான் அந்த பூமி எல்லாம் எல்லாத்தையும் உள்ளே வைத்துக் கொண்டு எம்பெருமான் உண்டு உமிழ்ந்தான் அல்லவா, ஆளின் இலை வளர்ந்து துயில் அமர்ந்தான் என்று விவேகத்தை சொல்றார். அதையெல்லாம் எம்பெருமான் உண்டு வச்சிருந்தான். அப்படி வந்த போது கண் வளர்ந்து விரலைக்கு ஈடான அழகை உடைய அவ்வளவு அழகோடு கூடியதான ஆளின் முகிழ் விரிந்த வளவான தளிரிலே அந்த ஆளின் இலை மேலே எம்பெருமான் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானவேடம் உண்டான் அரங்கத்து அரவணையான் என்று சொல்லும்படியாக கண் வளர்ந்து அந்த அகரித கண்டன சாமர்த்தியத்தை காட்டி என்னை அனன்யார்கள் ஆக்கினவனே. அப்படிப்பட்ட விஷயம். எப்படிப்பட்ட அகரித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா செயற்கரிய செயல், யாராலையும் பண்ண முடியாத செயலை எம்பெருமான் செய்தான். அப்படிப்பட்டதான செய்தி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணா உன்வசமாக்கி அனன்யார்கனன் ஆக்கினவனே, உன்னை தவிர வேறு இடத்தில் எதுவும் இல்லாதபடி என்னை ஆக்கினவனே. அடுத்த சீரார் இத்தியாதி பரமதத்தில் காட்டிலும் ஐஸ்வர்யம் மிக்கு போலே காடும் திருமலை இருப்பது. சுவாமி பரமதத்துல என்ன ஐஸ்வர்யம் இருக்குன்னு கேட்கிறார். பரமோதத்தை காட்டிலும் ஐஸ்வர்யம் மிகுந்தது எதிரா அப்படின்னு கேட்டா திருவேங்கடம் தான் பரமோதத்தை காட்டிலும் ஐஸ்வர்யம் மிகுந்ததாக இருக்கிறது என் விஷயத்தை எடுத்து சொல்றார். ஆக திருமலை இருப்பது, அப்படிப்பட்ட திருமலையில எம்பெருமான் இருக்க ஆறாவமுதே இவ் அமிர்தம் சொர்க்கத்தில் அல்ல போலே காணும் இருப்பது. சொர்க்கத்துல ஏதோ ஒரு அமிர்தம் போகணும்னு கேட்டா அந்த அமிர்தமானா அந்த அமிர்தம் மாதிரி இல்லை, இது வேறு அமிர்தம். அப்படிப்பட்ட இது ஆறாவமுதம். அந்த அமிர்தம் திகட்டி போய்விடும். இந்த அமிர்தம் திகட்டாத அமிர்தம். அப்படிப்பட்ட ஆறாவமுதே அடியேற்கு இதுவே போக்கியம் என்றிருக்கிற என்னை இத்தையை அனுபவித்து அருள வேண்டும். இதுவே போக்கியம் என்று இருக்கக்கூடியவனான இத்தை என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானே அனுபவித்து அருள வேண்டும். நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இதுதான் இன்பம் என்று இருக்கக்கூடியவனான எனக்கு இதையே என்றும் அனுபவித்து இருக்கும்படியாக எனக்கு அருளை பொழிய வேண்டும் என்று இந்த மூன்றாவது பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக நான்காவது பாசுரம், உண்டாய் உரிமேல் நருணை. ஆச்சரியமான அந்த மூணாவது பாசுரம் திருவேங்கடத்து வந்ததுக்கு மற்றொரு விஷயம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே என்றார் பிரதிபாத பயங்கரம். அண்ணன் வைகுண்டத்துல விரக்தினாலே தானே சுவாமி புஷ்கரணிக்கு வந்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் தான் அந்த சுப்பிரபாதத்திலே காட்டப்படுகிறது. அடுத்தது உண்டாய் உரிமேல் நருணை அமுதாக கொண்டாய் குரடாய் நிலவீர் அடியாலே பிண்டோய் சிகர திருவேங்கடமேய அண்டா அடியேனுக்கு அருள் புரியாயே என்ற பாசுரத்திலே எம்பெருமான் மண்ணை உண்டான் என்று சொல்லி முடித்தார். அப்ப மண்ணை உண்டானா அடுத்து என்ன சொன்னான்? வெண்ணெய் உண்டான் என்பதை இப்போ சொல்லணும். அதை இந்த பாசுரத்தினாலே காட்டுகிறார் என்று சொல்றார். ஆசிரித ஸ்பர்சம் உள்ள திரவியத்தால் என்று தெரியாதவர், இந்த இடையர்களுடைய கைப்பட்ட வெண்ணனா அவனுக்கு முக்கியம். அது இல்லைன்னா அவனுக்கு சுவாரஸ்யம் ஏற்படாது. அப்படிப்பட்டவர் அவர்களுக்கு தன்னை பேணாதே காரியம் செய்யும்படி சொல்லுகிறது. அவர்களுக்கு என்ன பண்றான் அப்படின்றதுல கேட்கிறார். அவர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு கண்ணனாக அவதரித்ததான செய்தி. அது மட்டுமா, உரிகளிலே சேமித்து வைத்த நறுணையை அமிர்தமாக புஜித்தாய். அதுல வைத்ததான வெண்ணையெல்லாம் எம்பெருமான் என்ன பண்ண, அவன் அவதாரம் பண்ணதுக்கே எதுக்கு நான் வெண்ணையை தின்பதற்கு களவாடி உண்பதற்குத்தானே வந்து பிறந்தான் என்கிறார்கள் அல்லவா நம்ம ஆழ்வார்கள். அத்தை சொல்றா இந்த இடத்தை அமிர்தமாக புஜித்தாய் கொண்டாய் இத்தியாதி. சர்வாதிகரால் நீ வாமன வேஷத்தை பரிகரித்து ஒண்ணு முடிஞ்சது அவதாரம். அடுத்த அவதாரம் சொல்றாரு
சர்வாதிகன், எல்லாவற்றிலும் சிறந்தவனான நீ வாமன வேஷத்தை பரிகிரகித்து பரப்புடைத்தான பூமியை 2 அடியாலே கொண்டாய். வாமன அவதாரம் எடுத்து வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, இந்த 2 உலகங்களை எல்லாம் உம்முடைய திருவடிகளாலே அளந்தாய், 2 அடியாலே கொண்டார். பிண்டோ இத்தியாதி பரவரத்தளவும் செல்ல ஓங்கின சிகரத்தை உடைய திருமலையிலேயே பொருந்தி இருப்பவனே. அந்த திருமலை எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட நீ இப்பொழுது திருமலையில வந்து இருக்கிறாய். அந்த திருமலை எப்படி இருக்கிறது? பரமபதத்தளவும் பெரியதாக இருக்கக்கூடிய பெருமை படைத்தது, சிகரங்களை உடையது. அப்படிப்பட்ட திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய பெருமானே அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு திருநாமம் சூட்டுகிறார், அண்டா என்று சொல்றாரு. அண்டான்னா நமக்கு என்ன தெரியும்? ஏதோ பாத்திரம் தானே இருக்கிறோம். இல்ல, அண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம் சாதிக்கிறாரு பெரியவாச்சாரி பிள்ளை. அண்டா இளையனே, இடையன்னு அர்த்தம் என்று ஒரு விஷயத்தை சொல்றார். அன்றைக்கே அண்டா அண்ட அந்தர்வர்த்திகளுக்கு நிர்வாகனானவனே இடையன். இடையனுக்கு அண்டா என்ன, அவனுக்கு அண்டன்னு ஒரு பேர் உண்டு. இடையன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அண்டா அந்தர்வர்த்திகளுக்கு நிர்வாகனம். இந்த பெரியதான அண்டங்களை படைத்து அதுக்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு அண்டான்னு பேரும். அப்படிப்பட்டவனே என்று சொல்லப்பட்ட அடியேனுக்கு இத்தியாதி யசோதை பிராட்டியும் இந்திரனும் பெற்ற பேற்றின் அளவல்லாத என்னுடைய கைங்கரியத்தை தந்தருட வேணும். இப்ப என்ன பிரார்த்தனை பண்றார்? யசோதை பிராட்டிக்கு என்ன பண்ணானா, உன்னை நீ அவளுக்கு மகனாக பிறந்தாள், அவள் உன்னை மகனாக பெற்றாள். இந்திரன் என்ன பண்ணானா, உன்னிடத்திலிருந்து மூலகையும் உன்னிடத்திலிருந்து அவன் பெற்றான். அவர்கள ஏதோ ஒரு சில்லறான விஷயத்தை தான் பெற்றார்கள். அதை காட்டும் சிறந்ததான ஒண்ணு வேணும். எது வேணும்னா, அருள் புரியாய் உன்னுடைய கைங்கரியத்தை எனக்கு தந்தருட வேணும் என்று கைங்கரிய பிரார்த்தனை இந்த 5வது பாசுரம் முக்கிய காட்டி முடித்தார். அடுத்ததான 6வது பாசுரம், 5வது பாசுரம். தூணாய் அதனூடறியாய் வந்து தோன்றி பேணா அவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலை மேய கோணாகணையாய் குறிக்கொள் என நீயே. அடுத்தது நிசும்ம அவதாரத்தினுடைய அற்புதமான நிசும்மனுடைய பெருமை என்ன இன்னும் விஷயத்தை சொல்றார். அதாவது இந்த பாசுரத்தினாலே அதுக்கு வியாக்கியானம் விடுறார். அடுத்ததான அற்புதமான விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டுறார். அடுத்து சொல்றார், இனி 2 பாட்டாலே தமக்கு உபகரிக்க உருப்பட்டபடி சொல்லுகிறாராய். இனி இந்த பாசுரத்தினாலும் அடுத்து வரக்கூடியதான மன்னாய் மனுஷ பிறவியில் நீக்கின்னு அடுத்த பாசுரம். இந்த 2 பாசுரத்தினாலும் தனக்கு உபகரிக்க உருப்பட்டபடி சொல்லுகிறார். தனக்கு எம்பெருமான் எப்படி உதவ முற்பட்டான் என்கிறதான விஷயத்தை சொல்லுகிறார். அது குறிப்பாக திருமலையிலே வந்து நின்றபடியை சொல்லி, அப்போ அதை என்னை அனுகிரகம் பண்ணுவதற்காகவே இப்போது திருவேங்கடத்திலே வந்து எம்பெருமான் இருக்கிறான் என்று அனந்தரம் திருவுள்ளத்திலே புகுந்தபடியை சொல்லுகிறார். திருவேங்கடத்துல வந்து நின்றவன் அங்கதானே நிற்கணும். ஆனா அவன் என்ன பண்ணினானா, அங்கிருந்து வந்திருந்து என் உள்ளம் புகுந்தான், என் திருவுள்ளத்திலே வந்து நின்றான் என்கிறபடியை இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வியாக்கியானம் பண்றார். தூணாய் அதனூடு முன்பே நரசிம்மத்தை வைத்து பண்ணிட்டென்ன ஒன்னதாயிற்று அனந்திட்ட தூணை என்றார். இதே ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். வெறும் தூணாய் இருந்த அந்த தூணுக்குள்ளே முன்பே நரசிங்கத்தை வச்சு பண்ண தூணுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அழ்வா சொல்ற அளந்திட்ட தூணை அவன் கண்டா, அவனே அளந்து இட்ட தூணாக அது இருப்பதினாலே முன்பே நிசுமன் இருந்தால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதார அதை சொட்ட உடனே என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அந்த நிசுமன் வெளிப்பட்ட தூணை கட்டியவனே யாரு அப்படின்னு கேட்டா இரணியன் தானே, அவனே அமைத்தான். அதுல என்ன பண்றான், அதனூடு அரியாய் வந்து தோன்றி, அதனூடு அதனிடத்துல என்ன பண்ணான், நரசிம்மமாய் வந்து தோன்றி, நரம் கலந்த சிம்மமாக அதிலிருந்து வந்து நரசிங்கமாக வந்து தோன்றி என்ன பண்ணான், அதனுடைய பேணா அவுணனுடன் பிளந்திட்டாய். பேணா அவுணனுடல், பேணானா என்னன்னா எம்பெருமானை மதிக்காதவர்னு அர்த்தம். உடம்பு பேணாதவர்கள் அப்படின்னா உடம்பை ஒரு பொருட்டா மதிக்காதவர்கள்னு அர்த்தம். இப்ப இங்க பேணான்னு சொன்னானே எம்பெருமானை பற்றி இந்த இடத்துல சொல்றார். எம்பெருமான இடத்த என்ன பண்றான், மதிக்காத, பேணாதான மதிக்காத, எம்பெருமானை மதிக்காததான அசுரன் அப்படின்னு அர்த்தம் சொல்லாமானா, அப்படி அர்த்தம் அல்ல. என்ன சொல்ல வேண்டும் அப்படின்றதுல கேட்கிறார். சர்வேஸ்வரை பேணா தொழிகையாவது என்ன,
சர்வேஸ்வரனை அலட்சியம் பண்றாங்கிறது ஏதாவது இருக்குமா? அவனுக்கு அது பெரிய விஷயமே இல்லையா? இல்ல, ஆசுதிரை நலிகை ஆயிற்று இந்த இடத்தில் பேணாவுடன். அப்போ எது பேணா அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் மதிக்காதது எதுனா, தன் அடியார்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் எம்பெருமான் அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார். அதுதான் இங்க பேணா அவுடன் என்ன விஷயத்துக்கு காட்டப்பட்டது, என்ன விஷயத்தை எடுத்து காட்டார். ஆக அப்படிப்பட்டதான அடியாரை, அதாவது பிரகலாதனை துன்புறுத்துகை என்பது சொல்றான் என்ன விஷயத்தை எடுத்து சொல்றார். ஆச்சரியமான மகாபாரத ஸ்லோகம் எடுத்து காட்டுறார். ஏன்னா எம்பெருமானுக்கு தன்னுடைய அடியாரிடத்திலே வாத்சல்யம் மிக்கது. எப்படிப்பட்ட வாத்சல்யம்? துஷதன்னம் நபோக்தவ்யம் துஷந்தம் நைவ போஜயேத் பாண்டவா துஷசே ராஜன் மம பிராணாஹி பாண்டவா. துரியோதனன் கேட்கணும், அண்ணா நீ இங்க இருந்து விதுரனிடத்தை போய் அமுது பண்ணாயே, நீ பாண்டவனிடத்தை பண்ணா கூட பரவாயில்ல, விதுரன் வீட்டுல போய் பண்ணிய என்னிடத்திலே பண்ண வேண்டாமா என்று கேட்க, என் குருசைக்கு வர வேண்டாமா என்று கேட்க சொல்றா, விஷதன்னம் நபோக்தவ்யம். எதிரிகள் இட்டதான உணவு நமக்கு எதிரிகள்னு தெரிஞ்சுக்கிட்டா அவ கொடுத்த சாதம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எதிரிகளை நாம கூட்ட வச்சு சாதமும் போடக்கூடாது. அது ரெண்டு பேருக்கும் க்ஷேமகரம் அல்ல, அது செய்ய முடியாது. விஷதன்னம் நெய்வ போதையேத்துனா பாண்டவான் துஷசே ராஜன்னு, ஹே ராஜன்னு, ஹே துரியோதனா, நீ பாண்டவர்களை துவேஷிக்கிறாய். ஏன்னா மம பிராணாகி பாண்டவா, பாண்டவர்கள் எனக்கு பிராணன் அல்லவா, என் பிராணனையே துவேஷிக்கிறார். என் பிராணனாக அவர்கள் என்று இருந்த போது நீ துவேஷிக்கணும் வீட்டிலே போய் நான் எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை துவேஷிப்பது அல்ல, என் பிராணனாகிற பாண்டவர்களை துவேஷித்தால் என்ன அர்த்தம்? எனக்கு துவேஷிகள்னு அர்த்தம். அதனால நீ துவேஷத்து எனக்கு துவேஷி என்னிடத்திலே துவேஷித்தவனாக இருப்பதினாலே உன்னுடைய துஷதன்னம் நபோக்தம், உன்னுடைய அன்னத்தை நான் உண்ணலாகாது எந்த விஷயத்தை எடுத்து சொன்னான் அப்படின்னு சொல்லி, ஆக அடிவர்களான பாண்டவர்களை வெறுக்கும் துரியோதனனையே தன்னுடைய விரோதியாக நினைத்தான் எம்பெருமான். அதனால இந்த இடத்த பேடா உணன் உடலம் என்று விஷயத்தை எடுத்து சொன்னான். அப்படிப்பட்டதான விரோதியாக நினைத்தவனான அவன் என்ன பண்றான்? சேனார் திருவேங்கட மாமலை மேய, உயர்ந்ததான மிக்கதான உச்சியை உடையதாக இருக்கக்கூடியதான திருவேங்கடம், அதுதான் ஒக்கம் மிக்கிருக்க திருமலையிலே நிற்கிறா என்று சாதித்தார். அடுத்த கோள் இத்தியாதி விடுக்கை உடைய திருவனந்தாழ்வாரை படுக்கையாய் உடையவனே, கோள் இத்தியாதி கோள் நாகனையாய் பலமே வலியுறுத்தலாக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வாரை படுக்கையாக உடையவன் எம்பெருமான். எப்படி பிரகிருஷ்ட விஜாபன பலைகடாமன் ஆளவந்தார் பரமாச்சாரியன் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திரம் எடுத்து காட்டுறார். தயா சகசினம் சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகடாமணி படாமணி பிராதமயூக மண்டல பிரகாச மானோதர திவ்யதாமணி. ஆதிசேஷன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, உயர்ந்த அறிவோடு கூடியவன், வலிமை மிக்கவன், நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், தன்னுடைய படங்களினாலே வெளிவரும் கதிர்காற்றினுடைய ஒளியினாலே அந்த அந்தப்புறத்தை எல்லாம் விளங்க செய்து இருக்கக்கூடியவனான ஆதிசேஷனுடைய திருமேனியிலே பெரிய பெருமாள் பிராட்டியோடையும் எழுந்தொழி இருக்கிறான் என்று அந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அதை இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். அப்படிப்பட்டதான அவன் கோள் நாகனையா, அதனால என்ன பண்றார்னா கோள் நாகனா வலிமைன்னு அர்த்தம். வலிமை உடையவனாக திருவனந்தாழ்வானை அடியொற்றி என்ன தீர்க்கும் இடபானவன் என்று போன போல குறிக்கோள் எனை நீயே, அந்த திருவனந்தாழ்வானுக்கு என்னென்ன உரிமைகளை நீ கொடுத்திருக்கிறாயோ ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து காட்டுறார் இந்த இடத்துல. பிராப்தி ஒத்திருந்த பின்பு அவன் பெற்ற பேரு நானும் பெறுவேனாக திருவுள்ளம் பற்ற வேணும். ரெண்டு பேருக்கும் பிராப்தி ஒன்றுதான், கைங்கரியம் தான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, திருவனந்தாழ்வானுக்கு நீ கொடுத்திருக்க கூடியதான உரிமை அடியேனுக்கு இருக்கும் போது அந்த திருவனந்தாழ்வான் பெற்ற பேரு எதுவோ அதை நானும் பெறும்படியாக நீ திருவுள்ளம் பெற்ற வேணும். அந்த கைங்கரியத்தை அடியேனுக்கு தந்துள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்தினாலே பிரார்த்தித்தார். அடுத்தது 6வது பாசுரம். மண்ணாய் மனித பிறவியை நீக்கி தன்னாக்கி தன்னின் அருள் செய்யும் தலைவன் பின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய என்னானே என்னப்பன் என் நெஞ்சில் ஊழானே. ஆச்சரியமான பாசுரம் சொல்றார். எம்பெருமானே, நீ என்னை அனுகிரகிப்பதற்காக திருவேங்கடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கிற நீ என்ன செய்யணும்னா, என்னை திருவுள்ளம் பத்தி எனக்கு கைங்கரியம் கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண முன்னாடி
இப்போ பெருமாள் என்ன சொல்றாரு, அவரிடத்த சொல்றாராம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, உம்முடைய பக்கல் ஆச்சரியமான வியாக்கியானம் அருளி செய்கிறார். உம்முடைய பக்கல் விளக்காமைக்கு அவசரம் பார்த்திருக்கிறனா உம்மை இறக்க விட்டு வைப்பதோமோ என்று இசைவு பெற்றவாறு நெஞ்சில் வந்து புகுந்தான். உம்முடைய பக்கல் விளக்காமைக்கு அவசரம் பார்த்திருக்கிறாம். ஆச்சரியமான விஷயம் சொல்றார். எம்பெருமானுடைய அருள் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காததற்கு எது காரணம் என்று சொன்னால், அந்த எம்பெருமான் அருள் செய்யும் பொழுது அவனை நாம் விலக்குகிறோம். விலக்காமை தான் வேண்டும் என்று எம்பெருமான் நம்மிடத்தை எதுவுமே எதிர்பார்க்கல. ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறான். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதேன்னு சொல்லுவான். என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்ன போது அவன் ரட்சிக்கும் போது அவனை விலக்காமை வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்துல முக்கியமான விஷயத்தை எடுத்து இந்த இடத்த காட்டார். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உண்மை அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்ச காலத்துல நீர் விளக்கின்றே இருந்தீர். இப்ப அது நீங்கி போச்சு, யான் வேணும் என்று கேட்கிறீர். இப்போ உன்னிடத்துல என்ன இருக்குன்னா, விளக்காமை ஆகிற தன்மை உண்டான பின் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டார். என்னை திருவுள்ளம் பத்த வேணும் நீ கேட்கவே வேண்டாமே. விளக்காமை என்று பண்ணதுக்கு அப்புறம் என்னை அனுகிரகிக்க வேண்டும் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. உன்னிடத்தை விளக்காமை வந்து கொடுத்தேன், என் அருளை விளக்காமை வந்து கொடுத்தேன். இனிமே நீ பிரார்த்திக்கிறதுக்கு ஒண்ணுமே உமக்கு இல்லையே என்ன இதற்கெல்லாம் நீ யாசிக்க வேண்டுமா என்று ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறான். கேட்ட உடனே ஆழ்வாருடைய இந்த இசைவை இவன் பெற்று விட்டான் எம்பெருமான். பெற்றதுனால இப்ப என்ன பண்ணான்னா, ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான். என் ஹிருதயத்திலே வந்து புகுந்தான் என்கிறார் இந்த பாசுரத்திலே. மண்ணாய் மனுஷ பிறவியை நீக்கி. இந்த மனுஷ பிறவி எப்படி இருக்குன்னா, அஸ்திரமான மனுஷ ஜென்மத்திலே நின்றும் என்னை நீக்கி. எதுவுமே சாசுதம் இல்லாததான இந்த நிலையாமை உடையதானே இந்த மனுஷ பிறவி என்னை நீக்கு. அப்புறம் தன்னாக்கி, தன்னை ஒத்தவனாக்கின்னு சொல்லலாம், தனக்கு உரியவனாக்கின்னு சொல்லலாம். ரெண்டு விதமான அர்த்தமும் சொல்லப்படலாம் என்று இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். எப்படி பாருக்கா, தன்னோடக்க பண்ணி எண்ணுதல், தனக்காக்கி எண்ணுதல். அதுதான் அப்படின்னு சொல்றதுதான். ஆக ரெண்டு விதமாகவும் இந்த இடத்துல சொல்லலாம். தன்னை போல ஒத்தவனாக்கியோ தனக்கு உரியவனாகவோ என்னை கொண்டு விட்டார். எப்படி அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமான உபனிஷத் வச்சனம் எடுத்து கேட்டார். யதா பஷ்யா பஷ்யதே மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாமியம் உபைதி. உடகோபனிஷத்து சம்பிரதாயத்துடைய அர்த்தம் எல்லாம் சாரமாக இருக்கிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி போனதான உபனிஷத். எமேவ ஏஷே தேரலபியா என்று சொல்ல நாயமாத்மா சுதி என்கிறதான பெருமை படைத்ததான உபனிஷத்து. அப்படிப்பட்டவரா என்ன சொல்றது உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த பிரம்மஜானி எப்படி இருக்கிறார்னா பொன் போன்ற ரூபத்தை உடையவராக இருக்கிறார். அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அதாவது எம்பெருமானோடு அங்க சேர்ந்த உடனே இவன் எப்படி மாறுகிறான் என்று இந்த உபனிஷத்து வர்ணனை பண்றது. எப்படி மாறுகிறான்? பொன்னை போல ஒளி உடையவனாய், உலகையெல்லாம் படைத்து செலுத்துகின்ற தன்மை உடையவனாக, பிரம்மனுக்கு முதலானாக இருக்கக்கூடியவனான எம்பெருமானை எப்போதும் பார்த்து கொண்டு சதா பசந்தி என்கிறதான பெருமை உடையவனாய் இருக்கக்கூடிய அந்த ஞானியானவன் என்ன பண்றான்? அடுத்து சொல்றான், இந்த புண்ணிய பாபை விதூயா, புண்ணிய பாபங்களை எல்லாம் தள்ளி என்ன பண்றான்? உதறி போட்டு அடுத்து சொல்றார், இந்த பிரகிருத்தியோடு சம்பந்தத்தை அறவே விட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பிரம்மத்துக்கு நிரஞ்சனகா பரமம் சாமி உபைதி, பிரம்மத்தை போனதான சாமியத்தை இவன் அடைகிறான் என்று சொல்லப்பட்டது. ஆக முக்தி நிலையிலே இந்த ஜீவனானவன் எம்பெருமானோடு ஓர் ஒற்றுமையை அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதனாலே தன்னாக்கி மன்னாயும் மனுஷ பிறவியை நீக்கி தன்னாக்கி என்று உபனிஷத் வசனம் சொல்றதுன்னு காட்டுறார். அப்படிப்பட்டதார தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன். இத்தனை செஞ்சு எம்பெருமான் நினைக்கிறான், ஐயோ நான் அவனுக்கு இன்னும் ஒன்றும் செய்யலையே, நான் இன்னும் ஒன்றும் செய்யவில்லையே, நான் இன்னும் செய்யவில்லையே, இன்னும் ஒன்றும் செய்யாதவனாய் தன் பேரான பொருளை பண்ணும் தலைமை உடையவன், நான் ஒன்றும் பண்ணவில்லையே என்று செய்யவனாய் என்ன பண்றானா, அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான்? மின்னா முகில் சேர் திருவேங்கடம் மேய. மின்னலோடு மேகம் கூடி இருக்கக்கூடியதுதான் திருவேங்கடம்.
அவன் எல்லா இடத்துலயும் தானே மின்னலும் மேகமும் இருக்கும். அது என்ன திருவேங்கடத்தை அப்படி சொல்றதுடா? ஆழ்வாருக்கு அந்த மின்னலும் மேகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா? பெருமானும் பிராட்டியுமாக தெரிகிறதாம். அப்படி இந்த இடத்துல சொல்றார், மின்னலோடு கூடிய மேகம் சேர்ந்து இருக்கக்கூடியது, பிராட்டியும் அவனும் சேர்ந்தார் போலே ஆயிருப்பது. அப்படிப்பட்டவனான என் நானே சதா தரிசனியனாய் இருக்கும் அவன், பலம் வாய்ந்தவனாக இருக்கக்கூடிய, எனக்கு ஆணை போல எப்போதும் காட்சிக்கு கண்கின்ற கண்களுக்கு விருந்தாக இனியவனாக இருக்கக்கூடிய அவன். அவன் எப்படிப்பட்டவன்? என் அப்பன், என்னானை என் அப்பன்னு சொன்னார். எனக்கு பேருதவி புரிந்தவன். அப்பா என்ன பண்ணுவார்? மகோபகாரம் புரிந்தவர், சரீரத்தை கொடுத்தவர், அதற்கு மேல உயர்ந்ததான ஞான ஜென்மத்தை கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் பண்ணதுனால அவர் உயர்ந்தவர், பேருதவி புரிந்தவர். அப்படி மகோபகாரர், அப்படிப்பட்டவராக இந்த திருவேங்கடமுடையார் இருக்கிறார். அப்படிப்பட்டதான நீர் உமக்கு பண்ணின உபகாரம் தான் என்ன? அடுத்த விஷயத்தை செய்தார். சரி, உமக்கு நான் என்ன உதவி, எனக்கு என்ன உதவி பண்ணான் அப்படின்னு கேட்க அழ்வார் சொல்றார், என் நெஞ்சில் உள்ளானே, என் நெஞ்சில் வந்து புகுந்து இப்ப என்னை விட்டு போமாட்டேன் போமாட்டேன் போக மாட்டேன் என்று சொல்லி என்னோடையே இருக்கும்படியாக இருக்கிறார் என்று அற்புதமான விஷயத்தை சொன்னார். அடுத்து 7வது பாசுரம். ஆனை மடநோக்கி திறந்து வந்த ஆனை விடைசற்ற அடிவரை தோழா, தேனே திருவேங்கட மாமலை மேயர் போனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே. அடுத்த விஷயத்தை சொல்றார். என் ஹிருதயத்துல வந்து புகுந்தது மட்டுமா இருந்தியா? அதுக்கப்பட்ட என்ன பண்ணான்னா, நப்பினை பிராட்டியோடு கூடியவனாய் வந்து என்னுடைய ஹிருதயத்திலே வந்து இருந்தா. எப்படி சொல்றாரு பாருக்கா, ஆனை மடநோக்கி திறத்து. நப்பின பிராட்டி எப்படி இருக்கிறாள்? மானை ஒத்ததான கண்ணனை உடையவளாக இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டிக்கு விரும்பத்தக்கவளாக காரியம் செய்தான் என்பருமான். வியாக்கியானம் எழுதினார். மானை நோக்கி என்றதால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். மிருதுவாயிருக்கும் ஆயிற்று, அவ்வளவன்றிக்கே அவ்வளவன்றிக்கே மிருதுவாயிருக்கும் ஆயிற்று. 2 விதமான அர்த்தம் சொல்றார். மானை நோக்கி மடநோக்கின்னு சொன்ன போல, அதனால இவருடைய பார்வை மானினுடைய நோக்கு போல அழகானது, மானை போல கண்ணு, மானின் நோக்கை போல கண்ணை உடையவர். 2 அர்த்தம் சொல்லலாம். இந்த விஷயத்தை சொல்றார் என்று உணர்த்தி வடநோக்கி. அதனால என்ன தெரிஞ்சது? வடநோக்கினா என்ன அர்த்தம்? அதை காட்டு மான காட்டி இவட காட்டி இன்னும் மென்மையானதான். அப்படிப்பட்டதான நோக்கி. அதனால என்ன செய்தானா, அப்படிப்பட்ட அவளுக்கு நப்பினை பிராட்டிக்கு அவன் செய்த காரியம் என்னன்னா, எதிர் வந்த ஆணை விடை சென்ற, எதிரிட்டு வந்ததான 7 எருதுகளை எம்பெருமான் அடக்கிறான். அந்த எருதுகளை 7ஐயும் அழியும்படி செய்தான். செய்து என்ன பண்ண, அணிவரை தோழா. நப்பினை பிராட்டிக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அவளாலே ஆசைப்படுகின்ற தோளை உடையதான வைபவத்தை உடையவனாக எம்பெருமான் இருந்தான். இன்னும் விஷயத்தை எடுத்து சொல்றார். அப்படிப்பட்டதான நப்பினை பிராட்டிக்காக தன்னை பேணாதே ரிஷபங்களின் மேலே விழுந்து பண்ணின வியாபாரம் அது அனுசந்திக்கிற தன் நெஞ்சுகைக்கு இருதாய் இருக்கிறபடி. அடுத்த சொல்றார், திருவித்யாதி அத்தேன் குடிகொண்ட. அடுத்த விஷயம் சொன்னார், அப்படி தன் தோளாலே மயக்கிறவன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கக்கூடியவன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, அத நினைச்சால் என்ன இருக்கிறதுனா, என் நெஞ்சுக்கு தேன் மாதிரி சுவைத்து இருக்கிறது. இது விஷயத்தை சொல்ற. தேனே, என்னை அடிமை செய்வதற்காகவே இந்த திருவேங்கடத்திலே வந்து இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனான தேனாக இந்த எம்பெருமான் இருக்கிறார். தேன்னா என்ன அர்த்தம்? திருவேங்கட மாமலை மேயா தேன். தேனே திருவேங்கட மாமலைனா இந்த தேன் சாதாரண தேன் இல்லையா, மலை தேன், வியர்த்தியான தேன். அப்படிப்பட்டதான இந்த தேனை என்ன பண்றான்னா, போனே என்னை அடிமை கொள்வதற்காகவே திருமலையை வந்து நெருங்கி இருக்கக்கூடியவர் இந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா, அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையார் தன் சீல குணத்தினாலே இனிமையை எனக்கு காட்டி அவனுக்காகவே என்னை ஆக்கி வைத்துக் கொண்டிருந்து என் மனம் கொண்டிருந்தாயே, என் மனம் குடிகொண்டிருந்தாயே. எருதுகளை அழியச் செய்த நப்பினை பிராட்டியை பெற்று அவரோடு சென்றிருந்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான், என் நெஞ்சிலும் வந்து சேர்த்து இனி ஒரு காலம் விட்டு செல்ல மாட்டேன் என்று இருந்தானே. என்ன எப்படிப்பட்ட எம்பெருமான், எப்படிப்பட்ட எம்பெருமான் என்று சொல்லி முடித்தார். அடுத்ததா 8வது பாசுரம். சேயன் அணியன் என சிந்தையுள் நின்ற மாயன் மணிவாள் பொடிவன் தரளங்கள் வேய் விண்டுதிர் வேங்கட மாமலை மேயா என் அடி அல்லது மத்தறியேனே.
என்ற பாசுரத்திலே சொன்னார். 7 எருதுகளை அடியச் செய்து நப்பின பிராட்டினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அவருடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தது. அந்த 2 பேருடைய சேர்த்திக்கும் கைங்கரியம் செய்ய வேறு காரியம் எனக்கில்லை. துவயமகா மந்திரத்தினுடைய உத்தர வாக்கியத்தினுடைய அற்புதமான அதனுடைய அர்த்த விசேஷம் இந்த பாசுரத்திலே அனுசந்திக்க பிராப்தமாகிறது. சேயன் அடியன், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று கேட்கிறார். சேயன் அணியன் என்னும் விஷயத்தை எடுத்து சொல்றார். சேயன் அணியன், அனாசிரிதருக்கு அத்தியந்த தூரஸ்தனாய், ஆசிரிதருக்கு அத்தியந்தம் ஆசன்னனாய் இருக்கும் இரே. அடுத்த விஷயம் சொன்னார். அனாசிரிதருக்கு எப்படி இருக்கிறானா, தன்னை ஆசிரியித்தார்களுக்கு மிகவும் தூரத்தில் இருப்பவன், தன்னை அடைந்தவர்களுக்கு மிக நெருங்கி இருப்பவன். இந்த ரெண்டையும் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, பாண்டவர்கள் திறத்திலையும் பார்க்கலாம், கௌரவர்கள் திறத்திலும் காட்டினான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான், என சிந்தையுள் நின்றமாயின். சரி, இப்படிப்பட்ட அவன் எம்பெருமான் அவனை அடைந்தவர்களுக்கு அவன் உபகாரமாக கையாளாக இருப்பவன் என்று சொல்லுகிறீரே, அது எங்க பார்க்கலாம்னா, என சிந்தையுள் நின்றமாயின். எதனால தெரியறதுன்னா, நான் வேண்டவே இல்லை, நான் வேண்டாது இருக்கும்போது என்ன பண்ணான் அந்த எம்பெருமான், என் நெஞ்சகத்திலே வந்து நிறை புகுந்து நிறைவு வாழ்கின்றான். அப்படிப்பட்டதான ஆச்சரியமான செயல்களை இந்த இடத்தை செய்கிறான். நான் அபேட்சியாது இருக்க என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்து நித்தியவாசம் பண்ணுகிற ஆச்சரிய பூதன். அப்படிப்பட்டவனான அவன் மணி இத்தியாதி, வாள் என்றும் ஒளி என்றும் ஒளி இவை இரண்டும் செய்வதன் என்னென்றால். 2 விஷயம் இந்த இடத்த பாசுரத்தை எடுத்து காட்டுறார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டார். ஒளின்னு ஒரு சப்தம் ஒன்று சொல்றார். மணி, வாழ், ஒளி. இப்போ இந்த மணி, வாழ், ஒளின்னு சொன்னாலே மணினா என்ன, வாழ்னா என்னன்னு இப்ப விஷயத்துக்கு சொல்றாரு. மணிவாள்னு சொல்லலாம், மணிகளாலே செய்யப்பட்ட வாழானா இல்ல. மணி வாழ் அப்படின்னா என்ன அர்த்தம், வியாக்கியானம் பண்ற ஆச்சரியமான விஷயத்தை. ஒளியை மணிவாள் ஒளி ஒண்டர் 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 அலங்கன், ஒளியை உடைத்ததான ரத்தனம், ரத்தனம் போல் இருப்பவர். ஒளியை உடைத்தாய் நீர்மை உடைத்தாய் இருக்கிற முத்துக்கள், ரத்தனத்தை போரையும் முத்துகளை போரையும் இருக்கக்கூடியது. எப்படி பேய் உண்டு உதிரா நிற்குமாயிற்று. அந்த திருவேங்கடத்துல இருக்கக்கூடியதான மூங்கில்கள் என்ன பண்றது, அப்படியே வெடிக்கிறது. வெற்றி முற்றி வெடித்து முத்துக்களை சொரியா இருக்கும் ஆயிற்று. அப்படிப்பட்ட திருவேங்கடம் மணிவாள் ஒளிவெண் தரணங்கள். அடுத்த விஷயம் சொன்னார். மணிவாள் ஒளிவெண் தரணங்கள், ஒளிவெண் தரணம் என்று சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான திருமலை, இப்படிப்பட்ட திருமலை வாசஸ்தானமாக உடைய ஆயனை நப்பினை பிராட்டிக்கு வல்லபன் என்னும் இடத்துக்கு சூச்சகம் ஆயிற்று. அதனால அவன் ஆயன் சொல்லப்பட்டான். அடி இத்தியாதி. அடுத்த விஷயம் சொன்னார். ஆயனை என்று சொன்னார். அடி அல்லது மத் அரியேனேன்னு சொன்னார். இதர நிரபேட்சனானவன் அனன்ய கதியாய் கொண்டு என் பக்கத்திலே வந்து போகிற சாபேட்சனான நான் அவரை விட்டு போவேனோ. ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணான், என் நெஞ்சில் வந்து சேர்ந்து இனி ஒரு காலம் செல்ல மாட்டார், என்னை விட்டு செல்ல மாட்டார் என்று வந்து புகுந்த பிறகு நான் அவனை விட்டு போவனா, இனிமேல் நான் அவனை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி முடித்தார். இனி அடுத்ததான ஆச்சரியமான பாசுரம் 9வது பாசுரம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய், நன்றாத கொழுந்துடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடனே. அடுத்த விஷயம் சொல்றார். அடியன் முதல்ல 2 பாசத்துக்கு முன்னாடியே சொன்னார். எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எது விஷயம்னா விலக்காமைதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றார். அக்ஷாபேட்சா பிரதீட்சதே. எம்பெருமான் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அவர் அனுகிரகம் பண்ணும் போது நாம் விலக்காமை ஓட்டும். இப்ப இந்த இடத்த சொல்றார். இப்போ ஆழ்வார் இடத்த விலக்காமை வந்துருக்கும், விளக்க மாட்டேன் அப்படின்னு வந்த உடனே என்ன பண்றான், ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே போய் இவர் உட்கார்ந்ததும் அவனை விட்டு பிரியாமல் இருந்ததான விஷயத்தையும் இந்த பாசுரத்தினாலே அருளி செய்கிறார். இது கவதாரிகை எடுக்கிறார். பத்தாயன் மனம் புகுந்தாய். எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம். அது எவ்வளவு வசதி. சதா பசந்தி சூரையா என்று பெருமை படைத்தது. அது இடமா இருக்க அதை விட்டு அழ்வார் இருக்கிற இடம் தேடி எம்பெருமான் வந்து இந்த இடத்துல புகுந்துட்டான். புகுந்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா, வந்ததுனாலே இப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், வர வேண்டாம் என்று விளக்க மாட்டாதே இருந்தார். இவர் விளக்கதையே காரணமாக கொண்டு எம்பெருமான் என்ன பண்ண, ஆழ்வார ஹிருதயத்திலே வந்து புகுந்தான்.
மன்னி நின்றாய், நெஞ்சிலே நிலையாக நின்றாய். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அனாதி காலமாக எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் உறவு உண்டு. ஆனால் அந்த உறவு என்கிறதான விஷயம் நெஞ்சில் படாமல் இருந்தது. இப்ப நெஞ்சில் பட்டு எம்பெருமானோடு உண்டான உறவுக்கு விலக்காமைத்தான் உயிர் என்பதை தெரிந்து கொண்டு ஆழ்வார் இருந்ததினாலே இந்த நெஞ்சிலே எம்பெருமான் தானே புகுந்தான். புகுந்துட்டு இப்ப என்ன பண்ணானா, இப்படிப்பட்ட ஹிருதயம் நமக்கு இனிமேல் கிடைக்காது என்று எம்பெருமான் இந்த ஹிருதயத்தை விட்டு நான் இனிமேல் போக மாட்டேன் என்று நிலையாக நிற்கிறானாம். அப்படிப்பட்டதான சரி, இப்ப அப்படி வந்துட்டானா என்ன இருக்கணும் அப்படின்னா, இவன் நெஞ்சில் உடனே உள்ள வந்தோடனே என்ன நினைச்சுக்கணும்னு கேட்கிறா இந்த இடத்துல. ஐயோ, இந்த ஹிருதயத்தை வந்திருந்து நாம என்ன பண்ணினோம் அப்படின்னா சிறைப்பட்டு நின்றோமே என்று இவருக்கு எண்ணம் வந்திருக்க வேணும். யாருக்கு? எம்பெருமானுக்கு வரணும். சீவை கண்டம் கலவிருக்கையாக விருக்க கடவ நாம் இங்கே சிறைப்பட்டோம் என்னும் இன்னா போல் அன்றிக்கே. ஐயோ, இந்த இடத்துல வந்திருந்து சிறைப்பட்டு விட்டோமே என்ற வருத்தத்தோடு இல்லாமல் ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே புகுந்தது பிறர்க்கரிய பேராக நினைத்து கொண்டது. அதனால இப்ப எம்பெருமான் என்ன ஆயிட்டானா குடிமிக்கவனாக மாறினான் என்ன விஷயத்தை சொல்றார். ஆஹா, நந்தாத கொழுந்துடரே, நந்தாத கொழுந்துடர். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா என்றும் அணையாததான ஒளியை உடையவராகி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன். எங்கள் நம்பி, நம்பின்னு சொன்னார். எங்கள் நம்பி, என்னுடைய நம்பி அப்படின்னு கேட்டா நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரியதான ஒரு பள்ளம் இருந்தா எப்படிமோ அந்த பள்ளம் நான் தான். அந்த பள்ளத்துல தூத்தவே முடியாது. ஆழ்வார் தூரா குடி தூத்து எதனால் அகந்திருப்பன்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய பள்ளம், அது வயத்தை சொல்றார். நான் ஒரு பெரிய பள்ளம், இந்த பள்ளத்தோர் அப்பவே முடியாது. எந்த இருந்தவனான என்னை நிரப்புவராக இருக்கக்கூடியவன் எங்கள் நம்பி. அவன் எப்படிப்பட்டவன்? சிந்தாமணியே. சிந்தாமணின்னா என்ன அர்த்தம்? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதோ அதுக்கு சிந்தாமணி. இப்ப சம்பிரதாயத்திலே ஸ்ரீ வச்சனபூஷன் திவ்ய சாஸ்திரத்துக்கு சிந்தாமணின்னு ஒரு பேர் உண்டு. வியாக்கியானங்களிலேயும் இதை காட்டுறான். வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எது வேண்டியதை கொடுக்கக்கூடியதுன்னா பிரபன்னர்களுக்கு எது வேணுமோ அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியது ஸ்ரீ வச்சனபூஷன் திவ்ய சாஸ்திரம் என்பதனாலே அதற்கு சிந்தாமணின்னு பேரு. அப்படிப்பட்டதான சிந்தாமணியை போல இந்த இடத்த விஷயத்தை எடுத்து சொல்றார். விரும்புவதெல்லாம் கொடுக்கக்கூடியதான மணியாக இருக்கக்கூடியவர். சரி, ஆனா அந்த சிந்தாமணிக்கும் இந்த சிந்தாமணி, இங்க எம்பெருமான சிந்தாமணின்னு சொல்றாரு. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னார். அந்த சிந்தாமணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஞானம் பிறந்தவர்களுக்கு அந்த சிந்தாமணி அர்த்தம். மாணிக்கம் நமக்கு வேணுமா, சிந்தாமணி வேணுமா, காமதேனு வேணுமா, வேண்டாம எம்பெருமான் வேணும்ன்ற பாளுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? இது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் இந்த சிந்தாமணி ஞானம் பிறந்தால் கை கொள்ள வேண்டியதாக இருக்கும். இவனை பற்றி இவனோட சம்பந்த ஞானம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் இது கை கொள்ளத்தக்கதான சிந்தாமணியாக நமக்கு இருக்கிறது என்று விஷயத்தை சொல்றார். அப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணான்? திருவேங்கடமேய எந்தாய், திருமலை மேலே புகுந்து என்ன பண்ணினான்? அதுக்கு மேல எனக்கு சேர்ந்தவன் நீ என்பதை காட்டி என்ன பண்ணானா, மற்றவர்களுக்கு என்னை ஆக்காத தனக்கையாக என்னை கொள்ளும் ஈரே என்னும்படியாக தனக்காகவே என்னை கொண்டு விட்டான். அப்படி கொண்டு விட்ட பின்பு என்றும் விடேனே. இந்த பாசுரம் தான் இந்த பதிகத்துல உயிர். இந்த பாசுரத்தினாலே ஆழ்வாருக்கு பரபக்தியானது பிறந்தது என்று காட்டப்படுகிறது. என்று இந்த ஞானம் பிறந்தாலும் உபேட்சியாத ரத்தம். திருவேங்கடமே என்றாய், திருமலையிலே புகுந்து உன்னுடைய சுவாமித்துவத்தை காட்டி என்னை அனன்யார்கன் ஆக்கினவனே, இனி இத்தியாதி எனக்காக நிற்கிற நிலையை விடாய். ஆன பின்பு நான் உனக்காம்படி பற்றின பற்று விடுவேனோ, உன்னை விடுவேனா இனிமேல் என்றும் இத்தால் பரபக்தி பரியந்தமாக பிறந்தது என்றபடி. ஆழ்வாருக்கு பரபக்தி எம்பெருமானை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாததான தன்மை இப்பொழுது ஆழ்வாருக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்றார். அரேக்ஷணம் அவனை ஒழிய செல்லாமை உண்டாகையாகிற பரபக்தியாவது எதிரேகத்தில் ஜீவியாதபடியானார். அதனால எம்பெருமானை விட்டு பிரிந்தால் வாழ முடியாதான படியாது இவருக்கு ஆயிற்று என்று சொல்லி முடிந்தார். நீ அடுத்ததாக 10வது பாசுரம் பரசுத்தி பாசுரம். வில்லார் மணி வேங்கட மாமலை அல்லா திரள்தோள் மணிவண்ணன் அம்மானை கல்லா திரள்தோள் கலியல் சொன்ன மாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே. இந்த பதிகத்தை
பயின்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்று காட்டுகிறார். வல்லார் மணி வேங்கடமாமலை மேயா. வல்லார் மணினா வில்லை எடுத்துக்கொண்டு திரிகின்ற வேடுவர்கள் நிறைந்த வேங்கடம். ஏன் அப்படின்னு கேட்டா, பரமத்துல எம்பெருமான் இருந்த பொழுது அங்க அவருக்கு ஒன்றும் ஆபத்து ஒன்றும் வரப்போறது இல்லை. அங்க அச்சம் கட்டு இருப்பார்கள். இப்ப எம்பெருமான் இருக்கக்கூடியது எங்க? இந்த பூமியில இருக்கிறார் எம்பெருமான். அச்சத்துக்கு பெயர். அப்படி பெயராகவே இருக்கக்கூடியதான, பயத்துக்கு பேரோடு இருக்கக்கூடியதான இந்த பூமியிலே இருக்கிறார் எம்பெருமான். அப்ப வந்த பொழுது அங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அப்ப பல்லாண்டு பாடுவதற்கு இங்க யாரா இருக்கிறோமே அப்படின்னா, அதனால என்ன பண்றாருன்னா, இந்த இடத்திலே அச்சம் கொள்ள வேண்டும் உள்ளது இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, திருவேங்கடத்துல இருக்கக்கூடியவரான வேடுவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டால், எப்போதும் கைகளிலே பூட்டிய வில்லுமாக தெய்யுமாக தெரிந்து கொண்டு எம்பெருமானை காப்பதிலே ரட்சணம் புரிபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று விஷயத்தை எடுத்து காட்டுறார். வில்லார் மணி வேங்கட மாமலை மேயா மல்லார் மணிவண்ணனம்மானை. அடுத்த விஷயம் சொன்னார். யாரை போல விஷயம் சொன்னார். வியாக்கியானம் அருளி செய்தார். ஆச்சரியமாக இந்த இடத்துல ஸ்ரீ குகப்பெருமான் இராவெல்லாம் உணர்ந்து நோக்கினார் போல இவ எப்படி எம்பெருமானை காக்கிறாள். குகப்பெருமாள் அதிசங்கை பண்ணி அருளினார் என்று வச்சனபூஷண ஸ்ரீ வச்சனபூஷண சாஸ்திரத்தை போல இவர்கள் எல்லோரும் திருவேங்கடமுடையானை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இந்த வேடர்கள் என்று சொல்லப்பட்டதான, அப்படிப்பட்ட வேடர்களாலே சூழப்பட்டதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இவர்கள் இப்படி நோக்குவது யாரைனா, மல்லா திரளோள் மணிவண்ணனம்மானை. சிங்கம் போன்று இருக்கக்கூடியவன், மணிவண்ணனாக இருக்கக்கூடிய அழகான வடிவத்தை உடையவனாக இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமானை என்றோ இவர்கள் இப்படி நோக்குகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கல்லா திரள்தோள் கலியன் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டான். திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய வேடவர்கள் அவர்கள் உணர்ந்து நோக்கி காக்கின்றதான திருவேங்கடத்தார் ஆகிய இரண்டு பேருக்கும் என்ன பண்றார் அப்படின்னு, கல்லா திரள்தோள் கலியன், அந்த ரெண்டு பேருக்கும் ரட்சனாக இருக்கும்படியாக இருக்கக்கூடியவனான இந்த கலியனாகிற திருமங்கை மன்னனான அடியேன் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். கல்லார் திரள் தோள் கலியன், ஆச்சரியமான தோல், பலம் மிக்க தோல் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வலிமையோடு கூடிய தோடை உடையவனான இந்த கலியனான அடியேன் சொன்னதான அவர் பாடிய பாமாலை சொன்னமாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே. அந்த 10 பாட்டை பாமாலை பூமாலை இந்த மாதிரி சொன்ன மாலை, இந்த பாமாலை 10 பாட்டையும் பயில வல்லவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், வானவர் ஆகுவர் தாமே, அயவரும் அமரர்களைப் போல ஒழிவில் காலமெல்லாம் உடனாயம் பண்ணி வடிவிலா அடிமை செய்து போருவர்கள். வழுவிலா அடிமை, வழுவிலானா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாத அடிமை. அடிமையில குற்றமுள்ள அடிமைன்னு ஒண்ணு இருக்கு, குற்றம் இல்லாத அடிமைன்னு இருக்கு. குற்றமுள்ள அடிமைன்னா என்ன அர்த்தம்? பெருமானுக்கு கைங்கரியம் செய்து செய்து தனக்கு உகப்பு ஏற்படுகிறது, எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது என்று செய்வதற்கு குற்றமுள்ள அடிமை. அது சுபோக்திருத்தம் என்று பேர் இந்த இடத்துல. இல்லை, எம்பெருமானோட முகோல்லாச கைங்கரியம் சுவார்த்தமாக இல்லாமல் அவனுடைய திருவுள்ள உகப்பிற்காக, அவன் திருவுள்ள குளிர்த்திக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம் எதுவோ அந்த கைங்கரியம் தான் எந்த விஷயத்த சுபோக்திருத்தம் அல்லாமல் எம்பெருமானுக்கென்று இருக்கக்கூடியதான விஷயம் என்று சொல்லப்பட்டதான அந்த கைங்கரியத்தை வழுவு குற்றமற்றதான தனக்கேயாக எதை கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை ஆண்கள் சிறப்பு என்று சொன்னார். மருந்தே தங்கள் போகம் மகிழ்ச்சியினர், தங்கள் போகம் என்று இல்லாததான எம்பெருமானுக்கு இது போகம் என்று இருக்கக்கூடியதான பரார்த்த கைங்கரிய பிரார்த்தனை. அந்த பரார்த்த கைங்கரியத்தை திருவேங்கடமுடையான் திறத்திலே அவர்கள் பெறப்பெறுவார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான திருவேங்கடமுடையாரிடத்தில் அடிமை செய்வதையே தங்களுக்கு பணியாக அமையப்பெறுவர்கள். அந்த திருவேங்கடமுடையானுக்கு வலுவில்லாததான அந்த பரார்த்தமான கைங்கரியத்தை செய்து போவார்கள் என்று இதற்கு பரஸ்ருதி கட்டி அற்புதமான விஷயத்தை காட்டி அருள்கிறார். இப்படிப்பட்ட திருவேங்கட அடுத்து வரக்கூடிய 2ஆம் பத்திரோட முதல் திருவாழியும் கூட திருவேங்கடமுடையானுடைய அற்புதமான பிரஸ்தாபங்களை எல்லாம் நாளைய தினத்தை சுவாமிகள் எழுந்தோடு இருந்து இந்த கோட்டிலே விண்ணப்பிக்க இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான இந்த அற்புதமான இந்த பெருமை முக்கியமாக இந்த பதிகத்தாலே சொல்லப்படுகின்றதான விஷயங்கள் என்ன 2 விஷயங்கள் இந்த பாசுரத்தினாலே இந்த பதிகத்தினாலே நமக்கு காட்டப்படுகின்றது.
முதல் விஷயம், அதாவது ஆழ்வாருக்கு அனிட்ட நிவிருத்தி பிரார்த்தனை. அதடியாக என்ன பண்ணித்து அப்படின்னா பரபக்திகள் உண்டானது. பரபக்தியாதிகள் உண்டானதினாலே விலக்காமை ஏற்பட்டது. விலக்காமையினாலே எம்பெருமான் உள்ளத்திலே வந்து புகுந்தான். எம்பெருமான் உள்ளத்திலே வந்து புகுந்ததினாலே அனவரத்த கைங்கரியம், வடிவில அடிமை கைங்கரியம் சித்தித்தது. அந்த கைங்கரியம் இந்த பாசுரத்தை சொல்லுபவர்களுக்கும் உயர்ந்ததான பரார்த்த கைங்கரியம் திருவேங்கடமுடையான் திறத்திலே லபிக்கும் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்ததான விஷயத்தை இந்த கோட்டை விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தினுடைய நம்முடைய ஜீர் சுவாமியுடைய தேனேமரம் திருவிழித்தாமரையுடைய கிருதஜையை தெரிவித்து மேன்மேலும் அற்புதமான இந்த 100வது தினமாக அமைந்திருக்கக்கூடியதான இன்றைய தினத்திலே இந்த பாக்கியத்தை அடியேனுக்கு அரும்படியாக ஒரு பெரிய விசேஷத்தை கொடுத்தருடைய நம்முடைய ஜீர் சுவாமி திருவிழித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி அடியுற விஷயத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதாதி ஸ்ரீநகரி நாதாய கனிவீர்னே சதுஷ்க விப்ரதாயாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வரஹா காந்திமத்யாம் சுதாய யதிராஜாய மங்களம். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாத சிரசா தாரயாம்யஹம். ஸ்ரீமதே ரம்பிஜா மாத்ருபுணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.